ஞாயிறுதோறும் ஒரு நாயன்மாரை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் கடந்த சில வாரங்களாக. அந்த வரிசையில் இந்த வாரம் திருமூல நாயனார், மிகப்பெரிய மகான். மீதி மகான்லாம் பெரிய மகான் தான், திருமூலரும் மிகப்பெரிய மகான். திருமூலரை பற்றி கிட்டத்தட்ட தமிழ் அறிந்தவர்கள் எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். சைவ சமயம் தெரிந்தவர்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. நானும் எங்கள் வகுப்புலாம் எடுத்துட்டேன் திருமூலர் எவ்வளோ பெரிய மகான்ட்டு. அவருடைய சிறப்பு என்னன்னு சொன்னால், திருமந்திரன்ற பேர்லேயே 3000 மந்திரங்கள் அவர் கொடுத்தார். திருமூலர் திருமந்திரம். இதில் நமக்கு மந்திரம்னாலே அது சமஸ்கிருதம்ன்ற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்பட்டு விட்டது இல்லையா? மந்திரம் அப்படின்னா சமஸ்கிருதம் தான் மந்திரம், அந்த மாதிரி தானே இருக்குது இப்போ இல்லையா? மூஷிக வாகன மோதக ஹஸ்த அப்படின்னு ஒன்று மந்திரம். ஏன் அர்த்தம் தெரியாது நம்மளுக்கு. அதே திருமூலர் திருமந்திரன்ற பேர்லேயே 5 கரத்தினை ஆணை முகத்தினை அதே தான் அப்படியே தமிழில் 5 அது நம்மளுக்கு மந்திரமாக தெரியறதில்லை. ஏன்? அர்த்தம் புரிஞ்சு போகுது நம்மளுக்கு. அர்த்தம் புரிஞ்சால் அது மந்திரம் இல்லை, அர்த்தம் புரியலனா தான் மந்திரம்ன்ற மாதிரி ஒரு மனோதத்துவ ரீதியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் இவர்கள். ஆரிய பிராமணர்கள் நல்லவங்க தான். நான் திட்டில் குரு ஆரிய பிராமணர் தான். அவங்களுடைய மேன்மையை பெருசாக சொல்ல இவங்களுடைய மேன்மையை மறந்து போயிட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே இருக்கிறது. திருமந்திரன்ற பேரில் தமிழர்கள் தான். மந்திரன்ற பேர்லேயே 3000 மந்திரம் இருக்குது திருமூலர் திருமந்திரம். அப்புறம் எப்படி அது மந்திரம் இல்லைன்னு சொல்ல முடியும்? அவர் பெரிய புதுசால் அதுக்கு திருமந்திரன்னே பேர் வச்சுட்டார். அது மந்திரம் 3000 மந்திர பாடல்கள். அவ்வளோ பெரிய செய்தார். ஆனால் தமிழர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள். தங்களுடைய மேன்மையை தாங்களே அதை எடுத்து சொல்லாமல், ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்லாமல் விட்டு, இதுதான் அவர்கள் செய்த குற்றம். அதுக்கு பதிலாக ஜாதியை எடுத்து சொல்லிக்கினான் ஒருத்தன் இல்லையா? அவர்கள் சொல்ல வைத்தார்கள்னா சொல்லலாம். ஏன் நீ போய் அர்ச்சகர் வழி நீ வரிசையில் நின்று உடனே மாதிரி சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணணும், உன் பேர் என்ன, நட்சத்திரம் என்ன, குலம் என்ன, கோத்திரம் என்ன, நீ சொல்லி ஆகணும். அங்கே மனோதத்துவ ரீதியாக அவனுக்கு ஜாதி இருக்குதுன்னு அங்கே ஸ்டாம்ப் பண்ணிட்டோன்னே நீ வேறு வழி கிடையாது, ஜாதி இருக்குது தான். இதையும் உடைத்தவர் திருமூலர் தான். ஏன்னா ஒரு கைலாயத்திலே நந்திகேஸ்வரர் தெரியல அவங்களுக்கெல்லாம். நந்திகேஸ்வரர் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சிவபக்தர்களுக்கெல்லாம் நந்தியம்பெருமானு தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அவர் தான் முதல் குருவே. ஏன்னா அவரை போல் சிவபக்தி செய்கிறவங்க யாருமே கிடையாது. 24 மணி நேரமும் உட்காந்தார். ஒரு கண்ணில் சிவனை பார்த்தா இன்னொரு கண்ணில் பக்தர்களை பார்க்குறார், அவ்வளோதான். 24 மணி நேரம் சிவனை பார்த்து கொண்டு அமர்ந்து இருப்பவர் அவர் தான் முதல் குரு கைலாயத்தில். கைலாயம்னு ஒன்று இருக்குதா? இதெல்லாம் ஒரு சுத்த ஏற்பாடு. அவங்கக்கிட்ட என்னால் வம்புக்கு போக முடியாது. ஏன்? நான் போய் கைலாயத்தை பார்க்குறதே ஒன்று பிடினுக்குது, உன்னை வேறு எங்கே இட்டு போய் காட்டுறது. அதனால் இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்க நம்பிக்க வேண்டியது தான். நம்பாதவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்கிறது நல்லது தான். அடுத்தவங்களை தொல்லை பொல்லாத வரைக்கும் நீ அவ்வளோ ஒன்றா சந்தேகப்பட்டு அதை பற்றி ஒன்றும் இல்லை. அந்த கைலாய நந்திகேஸ்வரர் அவரை குருவாக வைத்துக்கொண்டு நிறைய சீடர்கள் அங்கேயும் இருக்கிறாங்க. கைலாயத்திலே சீடர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறார். என்ன சொல்லிக் கொடுப்பார்? சிவபக்தி தான் சொல்லிக் கொடுப்பார். இப்படி பிரதோஷம்னு இருக்குது, பிரதோஷத்தை அன்றைக்கி வில்வம் எல்லாம் போட்டு சிவபெருமானை அர்ச்சனை செய்தால், பாவ மன்னிப்பு கேட்டால் அந்த பாவத்தை அவர் மன்னிக்கிறார். இது சொல்லிக் கொடுத்தா தான் எனக்கு தெரியும் இல்லையா? யாராவது சொல்லிக் கொடுத்தா தான் அது தெரியும். சோமவாரம் என்றது சிவனுக்கு பிடித்த நாள். திங்கட்கிழமை பிறை சூடி கங்காதரன் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். இப்படி எல்லாம் இதெல்லாம் சிவனுக்கு பிடிக்கும் எல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு அப்படி வருவான். அவங்களுக்கு சீடர்கள் இருப்பாங்க இல்லையா? அதில் நாதர்னு ஒரு சீடர் இருக்கார். அந்த கைலாயத்திலே நந்தீஸ்வரருடைய குருவாயத்தின்னா நாதர்னு ஒரு சீடர் இருக்கிறார். ஒரு நந்திகேஸ்வரர் நிறைய பாடங்களெல்லாம் படிக்கிறார். இப்படி இருக்குது ஆகம பூஜையெல்லாம் சொல்லி கொடுக்குறார். ஆகம பூஜைன்னா அது இப்போ தான் மாற்றிக்கினாங்க. அதை பிராமணர் மட்டும்தான் செய்யணுன்ற மாதிரி, அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆகம பூஜை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காஞ்சி காமாட்சி அம்மை மலையரசனுடைய மகள், நான்காமியினுடைய பெண். சிவபெருமானை கேட்குறாங்க, உங்களுக்கு பூஜையிலே பிடித்த பூஜை எது? அவர் ஆகம பூஜை பிடிக்கும்ன்றார்.
அவர்கள் ஆகம பூஜை செய்து தான் காஞ்சியிலே சிவனை மணந்து சென்று விடுகிறார். நான் பிராமினுக்கு நான் பிராமின், ஜெண்டர் டிஃப்ரென்ஸும் கிடையாது. பெண்ணுக்கு பெண்களும் ஆகம பூஜை செய்யலாம், நான் பிராமினும் ஆகம பூஜை செய்யலாம் தான் இருந்தது அந்த காலத்தில். ஆனால் எடுத்து போய் எல்லாத்தையும் பிராமின் கையில் கொடுத்த ஒரு ஐயர் பார்த்துப்பார். ஐயர் ரூபா அவர் நல்லா பார்த்து தாளித்து நல்லா செய்யணுமோ செஞ்சுக்கணும். இப்போ நீ போய் முட்டின்னு மோதின்னு இருக்க வேண்டியது தான். கேஸ் போட்டுன்னு எங்களுக்கு உரிமை இருக்குது, அவங்க இல்லை உரிமை இல்லை, இப்படியே ஓடின்னு இருக்குது. இதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? நானே ஒரு பக்கம் கிடக்கிறேன் சுப்பலாம் மாதிரி. லைட்டாக உங்களுக்கு எடுத்து சொல்லி உண்மை வரைக்கும் சொல்லிவிட்டு போயினே இருக்க வேண்டியது தான். அது உண்மைக்கு வலிமை இருக்கும்போது அது தன்னைத்தானே நிலைநிறுத்திக்கொள்ளும். இதான் என்னை போன்ற இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்வது. உண்மையை கத்தி கொண்டு போராட்டம் பண்ணி குதித்து அதை நிலைநிறுத்த வேண்டிய அவசியம்லாம் ரொம்ப கிடையாது. உண்மைக்கிட்டே தனியாக வலிமை இருக்கிறது. அந்த உண்மையிலே நாம் ஆழமாக இருந்தால் அந்த உண்மை தன்னைத்தானே நிலைநிறுத்திக்கொள்ளும். அப்போ தமிழர்கள் இந்த உண்மைகளில் ஆழம் இல்லாமல் விட்டார், கோட்டை விட்டு விட்டார்கள். அதை ஆழமாக பண்ணா தொட்டு அதை கோட்டை விட்டு விட்டார்கள். அதுக்கு பதிலாக சாதியை ஆழமாக்கி விட்டார்கள். இதுதான் பிரச்சனை. நாட்டில் இருக்கிற பிரச்சனையாக தான் சமயத்துறையில் இருக்கிற பிரச்சனை. அந்த நாதர் என்றவர் அங்கிருந்து கற்றுக்கொண்டு அவர் என்ன செய்கிறார், கைலாயத்திலிருந்து புறப்பட்டு நான் பூமியில் உள்ள சிவ தலங்களை எல்லாம் நான் தரிசனம் செய்து கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு குருவிடம் அவர் அனுமதி பெற்று வருகிறார். வரும்பொழுது இமயமலையில் தான் இறங்குவாங்க. கைலாயத்திலேருந்து இமயமலையிலேருந்து அப்படியே நேபாளத்துக்கு செல்கிறார். நேபாள நாட்டில் இருக்கிற பசுபதீஸ்வரர் பெரிய ஆலயம். ஒரு தலமாக சென்று அங்கங்கே சிவன் எல்லாமே சிவன் கோயில் தான். ஆனால் ஒரு சிவன் கோயிலுக்கு ஒரு விசேஷமாக இருப்பான் சிவன் அந்த இடத்துல. திருவண்ணாமலைன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அக்னி ஸ்தலம்ன்றாங்க. காஞ்சின்னா மண் ஸ்தலம், திருவானைக்கான்னா தண்ணீர் இல்லையா, காற்றுக்கு திருக்காலத்தி, ஆகாயத்துக்கு சிதம்பரம், அப்படிலாம் இருக்குது. அங்கங்கே அந்த இது விசேஷித்து இருக்கும். அந்த இடத்துல அது ஒன்று தன்னை அந்த மாதிரி வெளிப்படுத்தி கொண்டிருப்பார் சிவபெருமான். அது பக்தர்களுக்கு தெரியப்படுத்துவார் தான் எந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் கோயில்கள் எல்லாமே இறைவன் உரைக்கின்ற தலங்கள் தான், அதில் எந்த சந்தேகமும் கொள்ளாதீர்கள். அது மனுஷனாக பார்த்து ஒரு கோயில் கட்டி மனுஷனாக ஒரு லிங்கம் செஞ்சு மனுஷனாக அதை கும்பிட்டு கிடக்கிறான், அதெல்லாம் அவங்க வாதம். அவங்களுக்கு தெரியாது, அவ்வளோதான். தெரியாத விட்டு அவங்க ஏதோ அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் இவர்கள் எல்லாமே உண்மை இருக்கிறது. அந்த உண்மையான பக்தி இருக்கிறவர்களுக்கு அது வெளிப்படுத்துகிறான் இறைவன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அவர் ஏன்னா கைலாயத்திலே இருக்கிறார். கைலாயத்தில் தான் சிவனையே நேரடியாக தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறவர். நந்திகேஸ்வரரே அவருடைய குரு. அப்படி இருக்கும்போது அவங்க பூமியில் இருக்கிற கோயிலெல்லாம் தரிசனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா அங்கங்கே எப்படி சிவன் விளையாடுகிறான். அவர் நேபாளத்திலே பசுபதீஸ்வரர் அங்கேருந்து அவர் ஆகாய மார்க்கமாக வருவார். அவங்களாம் சித்தர்கள்னும் போது அவங்க நம்மளை மாதிரி காரு, பஸ்ஸு, சைக்கிள், அதுவும் அந்த காலத்துலலாம் கிடையாது. அந்த காலத்தில் போனால் மாட்டு வண்டியில் போனோம், இல்லை குதிரையில் போகணும், இல்லைன்னா பல்லக்கில் தூக்கின்னு போக சொல்லணும். அவங்க சித்தர்களை தொட்டு அப்படியே ஆகாய மார்க்கமாகவே அப்படியே பறந்து அவங்களால வர முடியும். இன்றைக்கும் இருக்கிறாங்கன்றாங்க. இமயமலை பக்கம், இந்த பக்கம் நிறைய சதுரகிரி நிறைய சொல்கிறாங்க. திருவண்ணாமலையில் கூட ஒருத்தர் ஆகாயத்தில் பறந்து போனார்னு கொஞ்ச நாள் முன்னால் ஒரு வீடியோ எடுத்து போட்டாங்க ஒரு டிவியில். திடீர்னு பறந்து போனார் அப்படின்ட்டு ஒரு மொபைலில் எடுத்த இதெல்லாம் இன்னமும் இருக்கிறாங்க இதில். அப்படி அவர் கைலாயத்திலே இருந்து வரும்போது அவருக்கு அந்த சித்துக்கள் எல்லாம் இருக்கும், அட்டமா சித்துக்கள் இல்லையா, கூடு விட்டு கூடு பாய்தல் எல்லாம் இருக்கும். அதில் அவர் ஆகாய மார்க்கமாக அவர் நடந்து அவர் பறந்து வரார். பசுபதீஸ்வரர் தரிசனம் பண்ணுறார். அங்கேருந்து விந்திய மலை இருக்கிறது இல்லையா, விந்திய மலையை தரிசனம் பண்ணுறார். அப்புறம் அப்படியே தெற்கு பக்கம் காலத்தி, காஞ்சிபுரம் இதெல்லாம் தரிசனம் பண்ணுறார். சிதம்பரம், புலியூர் இல்லையா, இப்படி பல தலங்களை அவர் தரிசனம் செய்து கொண்டே வருகிறார். ஆடுதுறைக்கு வருகிறார். ஆடுதுறை தரிசனம் செய்ய வேண்டும் என்று திருவாவடுதுறைன்னு கேள்விப்படுறோம் இல்லையா, அப்போ ஆவடுதண்டுறை அந்த இடத்துக்கு வரார் அவர். அப்படி வர வழியில் ஆகாய மார்க்கமாக வந்துன்னு இருக்கும்போது பார்த்தா மூலன் ஒரு மாடு மேய்க்கிறவன், அவன் பேர் மூலன். சூத்திர குலம் இவங்களுடைய இது பிரகாரம் சொன்னால் தானே தெரியும். சூத்திர குலத்தை சேர்ந்தவர். மாடு மேய்த்தின ஒரு விதிவசத்தால் அவர் செத்து போயிடார். அங்கே டக்குன்னு விதி முடியவே மாரடைப்பு வந்தோ ஏதோ டக்குன்னு செத்து போய் விழுந்துடுறார்.
அப்போ அந்த மாடுகள்லாம் சேர்ந்து அந்த மாடு மேய்க்கிற மூலனுடைய உடம்பை சுற்றி நின்று கண்ணீர் விட்டு அழுகின்றன. தன்னை மேய்ப்பவன் வந்து அந்த அளவுக்கு அன்பாக மேய்ச்சிருக்கிறார்னு அர்த்தம். மாடுகள்லாம் இவர் ஆகாயத்தில் அப்படி போகும்போது பார்த்தா கீழே காட்டில், காடுன்னா அடர்ந்த காடாக இருக்காது. இப்போ கூட இங்கே பார்த்தீங்கன்னா காடுனாலே நல்லா இடைவெளி விட்ட காடாக. அப்போ மேலேருந்து பார்த்தா ஒரு இந்த பசுக்கூட்டம் சுற்றிலும் நின்று கண்ணீர் விட்டு அழுது ஒரு மனித உடம்பு கிடக்கிறது. இவர் பார்க்குறாரு, என்னடா இவ்வளோ இந்த அளவுக்கு அன்பாக வளர்த்திருக்கிறனால அந்த மாடு மேய்ப்பவனிடம் அவை அன்பாக இருக்கின்றன. சாத்தனூர் பக்கத்தில் சாத்தனூர் அப்படிங்கிற ஒரு ஊரை சேர்ந்தவர் அந்த மூலன். அப்போ அவர் அன்பின் காரணமாக, சிவனாலே அன்பு தானே இல்லையா, அன்பே சிவம் என்று ஆறும் அறிகிறார் இல்லையா. உயர்ந்த ஜாதி அன்புலாம் உள்ளவா, தாழ்ந்த ஜாதி அன்புலாம் கொஞ்சம் தூரம் நில்லு, இப்படிலாம் ஆகிப்போச்சு. அன்புள்ள டிஃபரன்ஸ் எல்லாம் வந்து போச்சு. அந்த மாதிரிலாம் இல்லை, இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரொம்ப தவறான விஷயங்கள். எப்பொழுது இந்த முதல் எப்போது திசை மாதிரி எங்கெங்கோ போயிடுச்சு. அதை போட்டு பம்பு கட்டி கயிறு போட்டு இழுத்துன்னு வர முடியாது இப்போ, அவ்வளோதான். அது இருக்கிறவங்க வரைக்கும் உண்மையை சொல்லி கொஞ்சமாக தேர்த்தி எடுத்துன்னு போகலாம், இவ்வளோதான். அவங்களுக்கு வரைக்கும் புரிய வச்சு அவங்களுக்கு வரைக்கும் தேர்த்தி எடுத்துன்னு போகலாம். மீதி போராட்டங்கள் அவன் நடத்தின்னு இருக்க வேண்டியது தான். அதில் பெரிய விஷயம் என்னென்னா, கடவுள் இல்லைன்றதான் கடுமையாக போராடுறான். கடவுள் இருக்குதுன்றவன் வந்து கம்முனுங்கிறான், இருக்குது தான், ஆமாம் அப்படி தான். ஆனால் என்ன செய்யறது, இன்னும் சாத்திகமாக்கி விட்டோன்னா அவன் வந்து போயினே இருக்கிறான். அதனால் இவர் திருமலை பார்க்குறாரு, அன்பினால் அவருக்கு கருணை சுரக்கிறது. இந்த மாடுகளை நாம் வந்து சமாதானப்படுத்தினா என்ன செய்யலாம். அவர் தான் சித்து தெரியும் இல்லையா, ஆகாயத்தில் பறந்து வரார். அதே போல் கூடு விட்டு கூடு பயம் சித்து அவருக்கு தெரியும். அதனால் என்ன செய்கிறார், கூடு விட்டு கூடு பாய்த்தோன்னா இந்த உடம்பு ஒரு கூடு, இன்னொரு உடம்பு இன்னொரு கூடு. இந்த உடம்புல இருக்கிற உயிரை பிரித்து இன்னொரு உடம்புல இறக்கி அந்த உடம்பை நடத்தின்னு உயிரோட நடத்துகிற மாதிரி இருக்குது. அது வரைக்கும் இது டெட் பாடி மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரியான ஒரு தன்மைக்கு கூடு விட்டு கூடு பாய்தல். பெரிய பெரிய சித்தர்கள் மகான்களெல்லாம் இதை சர்வசாதாரணமாக செய்து இருக்கிறார்கள். இதெல்லாம் நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கின்றன. அதனால் அவர் பார்க்குறார், சரின்னு ஒரு புதாரில் போய் உக்காந்துக்கிறார். ஒரு புதாரில் மறைவிடமாக போய் உட்காந்து தன்னுடைய உடம்பை அந்த உடம்புலேருந்து உயிரை பிரித்து நேராக வந்து மூலனுடைய உடம்புல பூந்து எழுந்து உட்காந்துக்கிறார். அப்போ மூலன் உயிரோடு வந்துட்டான். உடனே மாடுங்கள்லாம் ஒரே குஷி பண்ணிக்கினே வாழை சுழட்டி ஆச்சுன்னு ஒரே சந்தோஷமாக குதிக்குதுங்க. ஏன், மூலன் திரும்ப செத்துட்டான்னு நினச்சோம், உயிரோடு வந்துட்டான். அப்புறம் இவர் அந்த சாயந்தரம் எல்லாம் மேய்ச்சி முடிச்சுட்டு திரும்ப மாடுங்க தானாகவே போகும். அதுங்க விட்டால் அதுங்க மாதிரி தானாகவே போய் அந்தந்த ஊரில் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடும் தானாகவே. மாடு மேய்க்கிறவங்களும் அதை பற்றி தெரியும். அதனால் இவர் அதே மாதிரி சாயங்காலம் ஓட்டினோடனே இது எங்கேருந்து வந்துன்னு தெரியல, ஓட்டுறாரு தானாகவே. அதுங்க நடக்கிறதுக்கு பின்னாலேயே போகிறார். போனால் அதுங்க எல்லாமே சாத்தனூர் ஊருக்கு போதுங்க, பக்கத்தில் இருக்கிற சாத்தனூர் கிராமத்து மாடுங்கன்னு தெரிஞ்சுக்கிறார். போன உடனே அந்தந்த வீட்டுக்கு போகும்போது அந்தந்த மாடுங்க அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடும். போய் எல்லாம் முடிஞ்சு கடைசியில் மூலனுடைய மாடு மூலனுடைய வீட்டில் வந்து நிற்கிது. நின்ன உடனே அவங்க கல்யாணம் ஆனவர் அவங்க துணைவியார் பார்க்குறாங்க. பார்த்தோன்னா சந்தோஷம், கணவன் வீட்டிலேருந்து வந்துடுறான்னு சொல்லிவிட்டு இளம் மனைவி, இவர் இளம் வயசு தான், அதனால் ரொம்ப சந்தோஷமாக வந்து தொடரத்துக்கு வராங்க. அப்போ டகால்னு தூரம் அப்படி விலகிறார். ஏன், இவர் மூலம் கிடையாது இல்லையா அந்தம்மா. அதனால் அந்த விதமாக அதிர்ச்சி ஆகிடுது. என்ன ஆச்சு இன்னைக்கு அவர் இல்லை. உடனே தத்துவம் பேச ஆரம்பிச்சிடார். இந்த உடம்பு இது உடம்பு தத்துவம் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது தான் இல்லையா. 5 எழுத்திலே பிறந்து 5 எழுத்திலே வளர்ந்து 5 எழுத்தில் மாளுகின்ற பஞ்சபூத பாவிகால்னாலே போச்சு. என்னடா இது என்னென்னமோ பேசுகிறார் இவர். இவ்வளோ நாள் சினிமா பாட்டு பாடுவார், இப்போ என்னமோ பஞ்சபூத பாவிகால் காயமே இது பொய்யடா வெறும் காற்றடித்த பையடான்றான். அந்தமாக குழம்பி போயிட்டாங்க. கிராமம் இல்லையா, அதனால் கடகடன் ஓடி போய் எப்பவுமே ஒரு சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க. ஐயோ ஓடியாங்க எங்கள் வீட்டுக்காரனும் ஆகிப்போச்சு, பைத்தியம் முடிச்சின்னு எல்லாம் பார்த்தாங்க. என்ன இது, அவர் ஒன்றும் பதில் சொல்லாமல் அந்த ஊருக்கு வெளியில் போய் உட்காந்துட்டார். இருட்டி போச்சு. நேற்று அவர் திரும்பி போகாமல் ஊருக்கு வெளியில் போய் கம்முன்னு உட்காந்துட்டார். அப்புறம் உடனே அவங்க அங்கே வந்தாங்க, ஊருக்கு வெளியில் எல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்தாங்க. மாமா ஆச்சு, என்ன மூளை என்ன ஆச்சு உனக்கு, என்ன பேய் பிசாசு என்ன பிடிச்சிக்குதா, வேந்த டிவியில் ஒரு லிஸ்ட்டே போட்டுக்கிறான் எத்தனை சாமியார் பேய் ஓட்டுறாங்கன்னு. உனக்கு தேவையான சாமியாரை நீயே தேர்ந்தெடுத்துக்க, அங்கே போய் ஒரு கோழி வாங்கி போய் கொடுத்தீங்கன்னா கட்சி கராலாக்கி தேத்திடுவாங்க.
பாவம் அவன் நல்லா போகிறாங்க அந்த டிவியில் பாசிட்டிவ் அப்ரோச் கொடுக்குறாங்க, சந்தோஷமான விஷயம். சாமியார்களை பற்றி இப்போ திரும்பவும் நல்ல மதிப்பு வருது ஜனங்களுக்கு, பாராட்ட வேண்டிய விஷயந்தான். மீதிலாம் நெகட்டிவாகவே பேசுறது. ஒரு சாமியார்னா இவனுங்களா சாமியாருங்களா, இவனுக்கு இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணானது போய் வந்து வித்தியாசமாக சிந்திச்சான். டாப் ஹிட் ஆகுது அதனுடைய ப்ரோக்ராம். எனக்கு யூடியூப்பில் போட்டுக்கிறாங்க. அது கிடக்குது 350க்கு மேலே. நானே இப்போ தான் ஒரு 100 கூட பார்த்துருக்க மாட்டேன். 200 200 பார்க்க வேண்டியது பழைய எபிசோடெலாம். ஒரு அன்பர் லிங்க் அமிச்சார், சாமி இதை பாருங்கள் அப்படி. அதில் போயினே இருக்குது, நல்லா தான் இருக்குது உண்மையில். அதில் சொல்கிறேன், அதில் நிறைய இடத்துல பேய் ஓட்டுறது தான் வரும். பேய் ஓட்டுறது, பிசாசு ஓட்டுறது எல்லாம் வருது. அதை நல்ல கோழியை கட்சி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஆனால் பேய் ஓடிடுது. நம்மளுக்கு தேவை பேய் ஓடினா போதும் இல்லையா? அது ஆனால் அதை கற்றுன்னு வந்து நம்ம இங்கே ஆரம்பித்தா ஜனங்க ஓட்டுருவாங்க இல்லையா? ஜனங்களே போய் பேயை பிசாசுங்கிறான். பேய் ஓட்டுறேன்னு ஆளுக்கு ஒரு கோழி எடுத்துன்னு வர சொல்லி ஒரு கடி கட்சின்னு ஒரு வாரம் நின்றுவான். என்ன ஒட்டாரி அண்ணாங்க இருந்து நான் எங்கே இனிமேல் அங்கே போகிறது அப்படி. அதனால் அவன் மூலையில் போய் கேட்குறாங்க, உனக்கு எதாவது பேய் பிடிச்சா பிசாசு பிடிச்சா ஏன்டா அப்படிங்கிறான். அவர் உடனே தத்துவமாக பேசுகிறார் இல்லையா? பிறக்கும் பொழுது கொண்டு வந்ததில்லை, போகும்பொழுதும் கொண்டு போவதில்லை இல்லையா? போவது எல்லாமே பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க, நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தான்னர். பிச்சின என்னடா மூலம் போய் இன்னன்மா பேசுகிறான், என்னடா அர்த்தம் இல்லையா? இருப்பது பொய் போவது மெய் என்று நெஞ்சே, ஒருத்தருக்கும் தீங்கினை ஒண்ணாதே நெஞ்சே. என்னடா இது என்னமா பேசுகிற? இருப்பது பொய் போவது மெய் என்றான். உண்மைதான், நம்ம இருக்கிறதா நினச்சின்னுக்கிறோம். ஆனால் இதுதான் பொய். எப்படியா ஒரு நாள் செத்து போடுவோம், அதுதான் மெய்யின்னு சொன்னான். அதனால் இதை எண்ணி பார்த்து ஒருத்தருக்கும் தீங்கினை ஒண்ணாதே நெஞ்சே இல்லையா? ஆசிரமத்துக்கு நெருப்பு வச்சுன்னு சொல்லி கொடுத்து விட்டாங்க இதை. அவன் அப்போ சொல்லி வந்தால் அவன் திருந்தி ஒழுங்காக இருந்திருப்பான் பாவம். ஒருத்தருக்கும் தீங்கினை ஒண்ணாதே நெஞ்சேன்னா என்னடா சொல்கிற? அடுத்த வரி சொன்னான், பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க, நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தான். நானா விளக்கண்ணியை தாண்டா சொன்னேன், என்னடா இப்படி சொல்கிற? நல்ல வயிறு ஃபுல்லாக முட்டை தின்ட்டு தொந்தியும் தொப்பையுமா போட்டுனேன், நம்ம தாண்டா ராஜா, நம்ம தொந்திடா நாம நினச்சின்னு இருப்போம். ஆனால் நாய் நரி பேய் கழுகு இதெல்லாம் இருக்குல்ல, இவன் அன்னைக்குன்னா செத்து சுடுகாட்டுக்கு வருவான். அப்போ இந்த தொந்திலாம் நம்புதுறான்னு அதுங்க இருக்குமா. நல்லா சாப்பிடு நல்லா கழுக்கு முழுகு நீர், அப்போ தான் எங்களுக்கு வாட்டமாக உணவு கிடைக்கும்னு சொல்லிட்டு பருத்த தோந்தி நம்மதென்று நாம் இருக்க, நம்மளுது நாம் இருக்க, நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்குத்தான். என்னைக்குனாலும் நம்மளுக்கு தான்டா அதுங்க இருக்குமா. பண்ணதார் பண்ணுது, நான் அவங்க லிங்க் கொடுக்குறேன். எல்லாம் சுத்தமாக சொல்லிட்டாங்க மூலம் மனைவி கிட்ட, ஏம்மா இது பேயும் கிடையாது பிசாசும் கிடையாது, உன் வீட்டுக்காரன் மவான் ஆயிட்டான், அவன் இனிமேல் உலக வாழ்க்கைக்கு அவன் ஒத்துக்கு வரமாட்டான், அவனை அப்படியே விட்டுட்டு உன் வேலையை நீ பார்த்துக்க வேண்டியதான் அப்படின்ட்டாங்க. அப்போ ஊரில் ஒரு பொம்மெல்லாம் சும்மா இருக்குமா? ஐயோ அக்காவும் வாழ்க்கை இப்படி வீணாக போச்சு, கட்டி பிடிச்சி ஓராமன்னு அழுதாங்க. ஒருத்தவங்க தான் சீதா பிராட்டி மட்டும்தான் இலங்கையில் எழுதாங்க, ராமான்ட்டு ஓராமன் அழுதுக்குது. அவளை தேத்தி அப்படி வச்சுன்னா அப்புறம் மறுநாள் காலையில் இவர் எழுந்து தான் உடம்பு விட்ட இடத்துக்கு வரார். திரும்ப அந்த உடம்புல பூந்து இந்த உடம்பு விட்டு போயிடலாம் சொல்லிட்டு வந்து பார்த்தா இவர் வச்ச இடத்துல உடம்பை காணும். என்னடா அது யாருன்னா தூக்கின்னு போட்டாங்களா, அந்த உடம்பு யார் தூக்கின்னு போக போகிறாங்கன்னு சொல்லிட்டு சுற்றி தேர்றார். அப்போ தான் தெரிஞ்சுக்கினார் இறைவன் வந்து அதை மறைத்து விட்டான், ஏதோ ஒரு விளையாட்டு நடத்துவதற்காக மறைத்து விட்டான் தெரிஞ்சுக்கினார். அங்கேயே கண்ணை மூடி நான் உட்காந்துறார். திரும்ப ஊர் ஜனெல்லாம் அங்கே வருது, காட்டுக்கு போய் மீச்சிருந்த இடத்துல தாண்டா இவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு, திரும்ப அங்கே போகலாம். அங்கேயும் வந்து பார்க்குறாங்க, மூலான்றாங்க. ஒன்று ஒரு நான் மூலன் இல்லையப்பா, நான் கைலாயத்திலேருந்து வந்த நாதர் போய் பிடிச்சிட்டானே. அங்கேயும் அவ்வளோ போராடி பார்த்தாங்க, அதெல்லாம் முடியல. அப்புறம் போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டு அவ்வளோதான். எல்லாம் சில பேர் மட்டும் உண்மை தெரிஞ்சவங்க படித்தவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து கேட்டாங்க, அவர்கிட்ட பேசிப்பார் அப்படின்னு சொன்னாங்க. வாட் இஸ் யுவர் நேம்னா, வாட் இஸ் திஸ் வெங்காய புஷ் இல்லை
கரெக்டாக பதில் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு மகவானாக தான் இருப்பார். சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு அவர் இனிமேல் தேர மாட்டார், ஒன்றும் செய்ய முடியாது, உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ, அவர் வாழ்க்கையை அவர் பார்த்துக்கோ சொல்லிட்டு அப்புறம் அங்கேருந்து அவர் இப்போ வந்து பறந்துலாம் போக முடியாது, அந்த மூலன் உடம்புல இருக்க. இந்த இடம் எதுக்கு சொல்கிறேன்னா, இது தெரிஞ்ச கதை தான். இது 63 நாயன்மார்கள் சிவபெருமானுடைய எல்லா ஆலயத்தையும் நீங்கள் போனீங்கன்னா அந்த 63 நாயன்மார்கள் விக்கிரகம்லாம் இருக்கும் லைனாக, எல்லாமே இப்படி கும்பிட்டுன்னு இருக்கோம். நம்மளும் அதை பார்த்து சாமிகளையே நம்மளை கும்பிடுது, நம்மளும் ஒரு வாட்டி கும்பிட்டுக்கலான்னு கும்பிட்டு போயினே இருப்போம். அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறது கிடையாது. அதில் ஒரு விக்கிரகம் திருமூலர் விலை, அவரும் அப்படி கும்பிடுவார். அதுக்காக சொல்கிறேன், அவர் என்ன நிரூபித்தார் இதில், இவங்க என்ன சொல்கிறாங்க, ஜாதி தான் தகுதியை ஏற்படுத்துகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ மூலனுடைய உடம்பு எந்த ஜாதி? சூத்திர குலத்து ஜாதி. இப்போ எப்படி ஒரு நாதர்ங்கிற ஒரு கைலாய மகானே அது உடம்புல பூந்து வராகின்ற அளவுக்கு அதுக்கு பக்குவம் இருக்குது இல்லையா? அந்த உடம்பை தகுதியற்ற உடம்பாக இருந்தால் அது உள்ள எப்படி புக முடியும் இல்லையா? எல்லா இடத்துலையுமே உண்மைகள் நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றன. தமிழர்கள் வந்து இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் எடுத்து சொல்லிக்கிறது கிடையாது. அதுதான் அது ஒரு பெரிய குற்றம், பெரிய குறை. அதை சொல்லி கொடுக்குறது, மகான்களும் அதை சொல்லி கொடுக்குறது கிடையாது. அவங்களுக்கு வந்து ஸ்மூத் கோயிங்ன்ற பேரில் எல்லாரும் நல்லவங்க, அப்படியே எல்லாரும் ஆரம்பிச்சின்னு போயிடலாம், அவங்க தப்பிச்சிடுறாங்க. உண்மையிலே ரொம்ப டெக்னிக்கலாக தப்பிச்சின்னு எல்லாரும் ஆரம்பிச்சு எல்லாம் அவங்கள வரைக்கும் அவங்க காரியம் முடிச்சுன்னு போயினே இருக்கிறாங்க. புரியுதா? இதனுடைய விளைவு என்னன்னா, ஏதாவது ஆன்மீக உண்மையில் எடுத்து சொல்லணும்னா பிராமணர்கள் தான் எடுத்து சொல்லணும்னு ஆகிப்போச்சு. இப்போ அவங்க எடுத்து சொல்லும்போது அவங்க ஜாதிக்கு லாபமாக இருக்கிறத மட்டும்தான் எடுத்து சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்களுடைய இயல்பு, அப்படி அவங்களே தப்பு சொல்லுவாங்க. அவங்களுடைய இயல்பு தன் சொந்த சாதி பெருமையை உயர்வாக பேசுவார்கள். அதனால் அவர்கள் பிற ஜாதி பெருமையில பேச மாட்டாங்க. அது மறைமுக உண்மை, அது பின்னால் இருக்கிறது. அதனால் இப்படி மூலன் அவங்க என்ன சொல்லிடணும், இத்தனை 1000 வருடங்களுக்கு பிறகு என்ன சொல்லி வச்சு உங்களுக்கு சேர்த்திருக்கணும், பிறப்பினால் அல்ல இல்லையா? திருவள்ளுவர் ஒரு வரியிலே சொல்லிட்டு போடார் இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொல்கிறார். பிறப்பினால் எல்லோரும் ஒன்று தான், வாழும் விதத்தினால் தான் வித்தியாசம். அதை சொல்லி இருந்திருக்கணும். மூலருக்கு இவ்வளோ பெரிய தகுதி வந்திருக்கிறது, ஆனால் நீங்கள் முயன்றாலும் நீங்கள் தகுதிப்படுத்தி கொள்ளலாம். அந்த உடம்பை தகுதிப்படுத்திக்கிறது தான் எல்லாமே. அந்த பிராணாயாமம் செய்கிறதுலேருந்து சூரிய நமஸ்காரம் எல்லாமே என்னென்னா உடம்பை தகுதிப்படுத்தி கொள்வது, உடம்பை சுத்தப்படுத்தி உள்ள உடம்பையும் உள்ளத்தையும் தகுதிப்படுத்தி கொள்வது இறை அனுபவம் பெறுவதற்கு. மூலனுக்கு எப்படி அந்த தகுதி வந்தது? அவன் அந்த அன்பாக அந்த மாடுகளை மேய்த்தான் இல்லையா? அதனால் அவன் இறந்தவுடன் அந்த மாடுகள் அழுகின்றன, இறந்த உடலை பார்த்து. அந்த அன்பு தான் நாங்கள் தகுதியாகிறது. அப்போ நாதன்கிற கைலாயத்தில் உள்ள சிவயோகியே வந்து உள்ளே புகுற அளவுக்கு சிவனும் அதிலே இருன்னு சொந்த உடலை மறைச்சிடுறார். அப்போ இந்த இடத்துல எப்படி ஜாதி எப்படி தகுதியற்றதாக மாறுது? புரியவே இல்லை. அப்போ ஏன் மாறுது? ஏன் மாறுது? மக்கள், தமிழ் மக்கள் இந்த உண்மைகளை ஒருவருக்கு ஒரு எடுத்து சொல்லாத குற்றம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்போ மகான்கள் சொல்கிறாங்க தான், பெரிய மகான்கள் எல்லாம் அவங்க ஒதுக்கப்பட்டு விடு. ராமலிங்க சுவாமி சொன்னார் 100 வருஷத்துக்கு முன்னால், இதெல்லாம் இல்லைப்பா ஜாதிலாம் இல்லைலாம் சொன்னார். அவரை போய் அடிக்கிறது, ஒதிக்கிறது, அவர் மேலே பழிய போடுறது, இப்போவே காசுமத்தை கொளுத்தி விட்டான். அவர் காலத்தில் இன்னும் கடுமையான காலம் அது இல்லையா? இப்போ எல்லா சாதியும் ஒன்றா உட்காந்து கேட்குறீங்க. அப்போல்லாம் இந்த மாதிரிலாம் பேசவே முடியாது. அந்த காலத்தில் எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருப்பாங்க பாரு அவரை. இப்போ கடைசியில் ஒரு அறையில் பூந்துக்கின்னு தாபா போட்டுக்கின்னு ஜோதியில் கலந்து போயிட்டார். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன்ட்டார். ஏன் பிராமினுங்க கொள்வார் இல்லைன்னா சொன்னார்? நான் பிராமினே கேட்கல அவர் சொல்கிறது. அதான் விஷயம். அதோட உங்களுக்கு தகுதி இருக்குதுறான்னு சொல்லல இவனே, அதெல்லாம் இல்லை எங்களுக்கெல்லாம் தகுதி கிடையாதுன்றான். எங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குதுன்னு சொல்லாத, சொன்னவனு உதைப்பானே. இப்படி ஒரு கூட்டம், விசித்திரமான ஒரு கூட்டம் இல்லையா? இது பேர் தான் ஆங்கிலத்தில் பிரெயின் வாஷ்ன்னு சொல்கிறாங்க, தமிழில் மூளைச்சலவை. நம்ம நான் பிராமின் பீப்புள் ஆர் ஸோ பிரெயின் வாஷ்டு. அவங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு இருக்கிற தகுதியை அவனே ஒத்துக்க மாட்டான். அந்த அளவுக்கு அவனுக்கு மூளைச்சலவை செய்தார். எண்ணிக்கையில் இது அதிகமாக இருக்க தொட்டு இதில் எல்லாமே கலந்துருப்பான். நல்லவன் கெட்டவன் எல்லாமே கலந்துருப்பான். அந்த கெட்டவனெல்லாம் தூக்கி காட்டி இந்த பார் உன் ஜாதிகாரம் இப்படி தான், உன் ஜாதிகாரம் இப்படி தான் உடனே அவன் பார்க்குறதுக்கு உதாரணமாக அதை மட்டும் காட்டினோடனே அப்படி தான் பொழுதுன்னு ஆகிடுது. ஏன் உன் ஜாதிக்காரன் பார் திருமூலன், உன் ஜாதிக்காரன் பார் நந்தனார், உன் ஜாதிக்காரன் பார் திருநங்கண்டை யாழ்ப்பாணார் சொல்லியிருக்கணும்ல, சொல்ல மாட்டான். நல்லதை உதாரணப்படுத்தி காட்டிட்டா அது பின்னால் எல்லாம் போக ஆரம்பிச்சு நிறைய நல்லா உருவாயிடும். இது இப்படி ஒரு சைக்காலஜிக்கல்
டிப்ரெஷன், சைக்காலஜிக்கல் அப்ரெஷன் சொல்லலாம். சைக்காலஜிக்கலி தே ஆர் அப்ரெஷன். தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர் கூட சொல்கிறார். பிற்படுத்தப்பட்டவர்கள்லாம் சொன்னால் சைக்காலஜிக்கலி தே ஆர் பேக்வர்ட், சைக்காலஜிக்கலி தே ஆர் அப்ரெஸ்ட். இப்படி தான் மனோதத்துவ ரீதியாக அவர்கள் உனக்கு தகுதியை சொல்லி வளர்க்கப்பட்டவர்கள். வேறு ஒன்றும் இல்லை. இனிமேலாவது இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு பிறகாவது நீங்கள் தெரிந்து கொள்ள, என்னிடம் வருகிற வரைக்கும் தெரிஞ்சினாலே போதும், ஒரு 200 பேர் தெரிஞ்சினாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அங்கங்கே ஒரு 100 பேர் 200 பேருக்கு சொல்லலாம், உங்கள்கிட்ட வரவங்க வரைக்கும் சொல்லலாம். இப்படி இல்லை, இதுக்கு அதுக்காக சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது தானாக தெளிவு பெறும். ஒரு சிறிய தெளிவு தான் இது. இறையானுபவம் ஞானன்றது ரொம்ப பெரிய விஷயம். முதல்ல இந்த ஸ்டார்டிங் ட்ரபிளே ப்ராப்ளமாக இருக்குது, ஆரம்பமே ப்ராப்ளமாக இருக்குது. ஏன் எடுக்கும்போதே உனக்கு அதெல்லாம் லாய்க்கெல்லாம், நீ அதுக்கெல்லாம் லாய்க்கப்படாதனா, உனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஒத்து வராது, நீ அதுக்கெல்லாம் உனக்கு தகுதி கிடையாதுன்னு சொல்லி திருத்தி விட்டா அவன் எங்கே அந்த முன்னேறது. அந்த முதல் பேசிக்காகவே இதெல்லாம் சரி பண்ணாதான் அதுக்கு பிறகு அதில் ஆர்வம் இருக்கிறவர்கள் எழுந்து அதை பயிற்சி செய்து முயற்சி செய்து போகிறார். அப்போது அந்த மூலர் என்பவர் அதுக்கு பிறகு அங்கேருந்து அவர் நேராக திருவாவடுதுறை திருக்கோயிலுக்கு வருகிறார். மேற்கு பக்கம் இருக்கிற ஒரு அரச மரத்தடியில் போய் அமர்ந்து விடுகிறார். அவர் மூலர்ன்றவர் இப்பொழுது மகானாயிட்டதுனால முன்னாலே போட்டு திருமூலர்னு வச்சார். இப்போ புரியுதா? இப்போ திருமூலர் யாருன்னு இனிமேல் கேட்டால் நீங்கள் திரு முழிக்கூடாது. திருமூலர்னா இவர் தான் திருமூலர். மூலன் என்கின்ற சூத்திர குலத்தை சேர்ந்த ஒருவன் அன்பினால் தகுதி அடைந்தான். அதனால் அவன் இறந்தும் அவனுடைய உடம்பை ஒரு சிவயோகி அதில் புகுந்து அவர் திருமூலர் என்ற பெயரோடு மிகப்பெரிய காவியங்களை படைக்கிறார். அப்படி தான். அப்புறம் அவர் உட்காந்த உடனே அவர் உடனே அவருக்கு ஒரு சீடல் இப்படி சேரும்ல, சாமிடா இவர், என்னடா இவர், இங்கே கூட இப்படி தானே சேர்ந்தது. நான் தனியாக தான் உட்காந்துருந்தேன். சாமிடா இவர், பூமிடா இவருன்னு ஒரு கூட்டம் ஜன்னல் வழியை எட்டி பார்த்துட்டு, டே இந்த ஆள் சாமியாரே கிடையாதா, புஸ்தகம் வச்சுக்கிறான்டா. நான் புஸ்தகம் வச்சுக்கிறேன்னா அதனால சாமியே கிடையாதான், சாமியார் கிடையாதுனா அதுக்கு ஒரு கூட்டம் திட்டுறது. இந்த ஆள்லாம் சாமியாராடா புஸ்தகம் வச்சுக்கிறான்டா உள்ளனா. அந்தளவுக்கு எல்லாம் இருக்குது. ரொம்ப வேடிக்கையாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்கும். முன்னே சொல்லியிருக்கிறேன் இல்லையா, உள்ளே உட்காந்து இட்லி தின்னுக்கிறேன். அதுக்குள்ளே ஒன்று நேராக இந்த பக்கம் கூடையை இறக்கி வச்சுட்டு காய்கறி விற்கிறதோ தயிர் விற்கிறதோ தெரில, இறக்கி வச்சுட்டு கரகரன்னு ரோட்லேயே சுற்றி, சாமி நீ தான் எங்களெல்லாம் காப்பாற்றணும். அது கூட ஒன்று புதுசாக சொல்லுது. என்னது எங்க சாமியார் இருக்கிறாரு? ஆமாம். எந்த ஊரை ஏதோ ஊரான்னு தெரியாதான், நேராக வந்தாராம் பாரு, அப்படியே உக்காந்துட்டாராம் பாரு, இங்கே அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் அப்படியே உட்காந்துக்கிறாரு, உள்ளே இட்லி தின்னுக்கிறேன். ஜனங்க அப்போ தான் நினச்சேன், ஜனங்க நல்லது பேசினாலும் வதந்தியாக தான் பேசுது, அது கெட்டது பேசினாலும் வதந்தியாக பேசுது, நல்லது பேசினாலும் அது சரி பார்க்குறதே கிடையவே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சி போச்சா அவ்வளோதான், சாமியாம்பார் அப்படியே. அப்படியா எனக்குமா நான் தெரியாது. அதுவும் தலையில் கை சுற்றின்னு ஒரு சுற்றி இந்த சந்து வழியாக பார்த்துன்னுக்குறேன். சாமி நீ தான் எங்களையும் காப்பாற்றணும் நினச்சி. எனக்கு ஒரே பையன் உள்ளே எட்டி பார்த்துது, சாமி ஏமாத்துற சாமி நீ எப்படி இட்லி தூண்டலான்னு கேட்கும். நாங்களே நீ அண்ணன் தண்ணி ஆகாரில் உட்காந்துக்கிறேன்றோம், நீ எப்படி உள்ள இட்லி தின்னு உட்காந்துக்கிற, நீ ஏமாத்துறேன் அதுவே சொல்லியே அதுவே ஏமாத்துறேன்ற பயந்து நான் என்னை காப்பாற்றிக்கினேன் பகவானே. அவங்க உள்ளே வராத பார்த்து அவங்க அப்படியே ரோடோட போயிட்டாங்க. அப்பா விடுதரா சொல்ல மீதி இட்லின்னு தின்னு முடிச்சுட்டு. அதுதான் நினச்சேன், ஜனங்கக்கிட்ட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணுன்றாங்களே, இதான் பொழுது. ஏன் அதுவே ஒன்று பேசி அதுவே தூக்குன்னு தூக்கி எட்டி பார்த்துட்டு பொத்துன்னு கீழே அதுவே போட்டுரும், இது ஏமாத்திர சாமி அப்படின்ட்டு. அது மாதிரி திருமூலர் அங்கே போனால் அவருக்கு கொஞ்சம் பேர் சேருவாங்க இல்லையா, சீடர்கள் அப்படியே வந்தாங்க, எல்லாம் போனால் சாமி இல்லைன்னா அவர் உண்மையிலே அண்ணன் தண்ணி ஆகிற தான் உட்காந்துருந்தார். அவர் எவ்வளோ பெரிய சித்தர்னா 3000 ஆண்டுகள் உட்காந்துருந்தார். முடியுமா நம்மளால்? 3 மணி நேரம் நம்மளால் உட்கார முடியாது. அது நீ வேறு சாமி 30 நிமிஷம் உட்கார முடியாது. 3 நிமிஷம் ரொம்ப கஷ்டம். அதுவே 3 நிமிஷம் வசின்றதுக்குள்ளேயே அந்த குழம்பு கொஞ்சம் தீக்காமல் வச்சுருந்துருக்கலாம், வேறு தீஞ்சு போச்சு. இது வேறு எம்மா தான் அதுக்கு புத்தி வருமோ தெரில. அப்படின்னா டிவி சீரியல் கேட்குது, வசி.
அந்த 3 நிமிஷமே தாங்க மாட்டேங்குது நம்மளுக்கு. நடுவில் குழம்பும் சீரியலும் அதுவும் வந்து கூத்தாடி டான்ஸ் ஆடி சிவன் கூத்தாடுறான்னு இல்லை, இதுங்கெல்லாம் வந்து கூத்தாடி ஒரு 3000 ஆண்டுகள் அந்த சமாதியில் உட்கார்றார். அவர் எப்படின்னா அதே மாதிரி தான் அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாமல் உட்காரார். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் கண்ணை திறப்பார், ஒரே ஒரு நாள் கண்ணை திறப்பார். அவங்க சீடர்கள் தயாராக இருப்பாங்க, ஓலைச்சுவடிலாம் வச்சுக்கிட்டு. ஒரே ஒரு பாட்டு தான் சொல்லுவார். உள்ளம் திருக்கோவில் உன்னுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தள்ள தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லார்க்கு கள்ளப்புலனைந்தும் காளா மணி விளக்கே என்பார். கடை எழுதிடும். இது ஒரு மந்திரம். நம்மளால் ஒத்துக்க முடியுமா? ஏன்? அர்த்தம் தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. அதனால் இது மந்திரம் கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அர்த்தம் தெரியாத அதா எனமக இதா எனமக மதட்டா எனமக எதையோ விடுமக வேணும், இதெல்லாம் நம்மளுக்கு மந்திரம் ஆயிடும். இது அர்த்தம் தெரியத்தோடு இது மந்திரம் இல்லை. ஆனால் அவர் மந்திரம்னார், திருமந்திரம். இது சொல்லி பாருங்க, அர்த்தமும் உயர்வாக இருக்குது இல்லையா? உள்ளம் திருக்கோயில் உன்னுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். உள்ளம் தாண்டா கோயில்னு சொன்னார், இந்த உடம்பு தாண்டா ஆலயம்னார். எவ்வளோ பெரிய விஷயம். மந்திரத்துக்கு மந்திரமாகவும் இருக்குது, அதனுடைய உண்மை பொருள் எவ்வளோ உயர்வாக இருக்குது. உள்ளம் திருக்கோயில் அப்படின்ட்டு சொன்னார். உள்ளம் திருக்கோயிலாக இருக்கணும்னா எப்போ பார்த்தாலும் அடுத்தவனு திட்டிக்கிட்டே இருந்தால் அது கோயிலாக இருக்குமா? நான் ஒரு கோயிலுக்கு போகிறேன், என்ன அங்கே வாஜம் கும்பம் போல் உட்காந்து திட்டிக்கினே இருப்பாங்க எல்லாரும். அவன் கட்டையில் போவா, அதில் போவோம், இதில் போவோன்னு அங்கே போகணுன்னு சொல்லினே இருப்பாங்க. நான் போய் அந்த கோயில் நான் வரல. உள்ளம் திருக்கோயிலாக இருக்கணும்னா நம்மளும் இந்த வேலை தான் செய்கிறோம் இல்லையா? மாமியாரோ மருமகளோ இப்போல்லாம் ஓரளவு மாமியார் மருமகளோ ஒன்றா இருக்கிறாங்க. கொஞ்சம் இந்த கதைங்கள்லாம் எழுதி இப்போ கொஞ்சம் எல்லாம் சமாதானம் ஆகிட்டாங்க. ரொம்ப இப்போல்லாம் மாமியார் கொடுமைன்றது இப்போ ரொம்ப கிடையாது. அந்த காலத்தில் ரொம்ப கடுமையாக இருந்தது இல்லையா? மாமியாருக்கு எப்படி செத்தா அது தண்ணி விழும்போது கால் தடி கழுத்தில் வந்து செத்து போச்சு. அதுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வந்தால் தான். ஃப்ரெண்டு அதுக்கு சொன்னாலும் அதெல்லாம் அதுவாக வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது, நாமளும் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும்னா. அதுவாக அதிர்ஷ்டம் வரும், நம்ம உட்காந்து இருக்கக்கூடாதா, நாமளும் கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கணும். புரிஞ்சுதா? அவங்க தானாக வந்தாங்களா, தள்ளி விட்டாங்களா? ஃப்ரெண்டுக்கு மட்டும் ரகசியமாக சொல்லலாம், சீக்ரெட்டாக. இதெல்லாம் இருக்குது இல்லையா? அதெல்லாம் இருக்க தான் செய்கிறது. இதெல்லாம் வச்சுன்னு எப்படி உள்ளம் திருக்கோயிலாக இருக்கும் இல்லையா? உள்ள திருக்கோயில்னால் அந்த அன்பாக இருக்கணும். அப்போ திருமூலர் ஏன் கை விட்டாங்க புரியுதா? அதை விட புரியாத மந்திரத்தை சொல்ல ஈஸியாக இருக்குது. ஒரு 1000 வச்சு ஏன்னா ஒரு 1000-2000 கொடு பரவாயில்ல, ஒரு யாகம் வளர்த்துரு அப்படின்னு ஒன்று அவர் உட்காந்து அந்த நமக இந்த நமக போனாய் நமக வந்தாய் நமக எல்லாம் பண்ணணும். பரவாயில்ல, நல்லா சொல்கிறார் மந்திரம். ஒரு யாகம் பண்ணிட்டோம்பா, முடிஞ்சு போச்சு. இது நம்மளுக்கு இந்த கோயில் பிடிச்சிருக்குது, இது ஈஸியாகுது. நம்மளை தொல்லைப்படுத்திக்க வேண்டியதில்லை. உள்ளம் திருக்கோயில்னால் நம்மளை தொல்லைப்படுத்திக்கணும், நம்மளை யோசிக்கணும். மனசாட்சி உள்ளேருந்து நம்ம ஏதாவது பேசினா நீ தானே பக்கத்து வீட்டு கோழி வரும்போது ஒரே அமுக்க கூட போட்டு அமுக்கணும். அப்புறம் ஒன்றுமே தெரில, நம்மளாம் அநியாயமாக பழி போடுறாங்கன்னு இன்னத்துக்கு இந்த வேலை. உள்ளம் திருக்கோயில் உள்ள உட்காந்து சொல்லும். அப்புறம் கடன் கோழி அவுத்து விட்டேன், அதை உது பாருங்க கோழி அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஒரு பெரிய லாபம் கிடைக்க வேண்டியதை மிஸ் பண்ணியிருப்போம். உள்ளம் திருக்கோயிலை மாற்றினா இப்படி பல லாபங்களை இழக்க வேண்டியது இருக்கும். அதனால் இது இதெல்லாம் ஒரு சொன்ன உள்ளம் ஊன் உடம்பு ஆலயம். இப்போ அந்த உடம்பு ஆலயம் என்பது சுத்தமாக வச்சுக்கணும் இல்லையா? குளிக்கணும். இப்போ சொல்கிறேன் விரதம் காப்பு கட்டிங்கெல்லாம் அது குளிக்கிறது சுத்தமாக வச்சுக்கிறது. அப்புறம் நாடி சுற்றி இங்கே சொல்லி கொடுக்குறேன் தினம். அந்த நாடி சுற்றி தினம் கொஞ்சம் செய்யுங்க, இந்த ஒரு வாரம் நாடி சுற்றி சுத்தப்படுத்திக்கிறது. அப்போ ஆலயத்தை எப்படி தூய்மையாக வச்சுக்கணுமோ, நிறைய ஆலயம் சில ஆலயம்லாம் தூய்மையெல்லாம் இருக்குது. பிரபலமான ஆலயங்கள் தான் ஒன்றா இருக்குது தவிர சில ஆலயம்லாம் போய் பார்த்தா அந்த வவ்வா புழுக்க சுற்றி வரும்போதே ஒரே நாற்று அடிக்குது. அதை கூட சுத்தப்படுத்துறதுக்கு ஆள் இல்லை. நிறைய பக்கம் தெற்கத்தி கோயிலில் பாடல் பெற்ற தலமாக கூட இருக்குது. ஆனால் அதை சுத்தமாக வச்சுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஆலயம்னால சுத்தமாக வச்சுக்கணும். உன்னுடம்பு ஆலயம், அந்த மாதிரி உடம்பு ஆலயத்தை போல் தூய்மையாக வச்சுக்கன்றார். உண்மை தானே அது. சுத்தபத்தமான துணி ஆடை அணியணும், சுத்தபத்தமாக குளிச்சுட்டு இருக்கணும். அதில் தேவையில்லாதெல்லாம் போடக்கூடாது இல்லையா? கோயிலில் உட்காந்து தண்ணி அடித்தா மாதிரி உடம்பு ஆலயமாக வச்சுக்கிறான்ட்டு அது மாதிரி தண்ணி அடித்து
எல்லாம் பண்ணி எப்படி பார்த்தாலும் ஒழுக்கத்துக்கு தான் எடுத்துன்னு போகும்போது அதால் கூட இதை கை விட்டாங்கன்னு நினைக்கிறேன் திருமூலரை. இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன் ஆலயத்து உள்ள புகை போயிட்டு வருது, ஆலயத்து உள்ள புஷ்ஷுன்னு ஒரு புகை போகுது, அவனை உஷ்ஷுன்னு வெளில போகுது, இது ஒன்றும் சரியாக வராது அப்படி. உன்னோட ஆலயமாக வச்சுங்கப்பான்னு சொன்னார். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் இல்லையா? வாய் வந்து கோபுர வாசலே அது வாய் தான். அந்த வாய் விஸ்வான்னு சொல்லணும், ராமராமன்னு சொல்லணும். அதை விட்டு சொல்கிறது பெருமையாக வேறு பேசிக்கிறாங்க. இந்த பக்கத்தை பார்க்குறேன் நான். இந்த களை எடுக்கிறவங்க அறுவடைலாம் பேசுகிறாங்கல்ல, அவங்க உடனே சொல்லிக்கிறாங்க, என் மவன் ஈஞ்சி கேள்வி கேட்டான்னா ஒரு ஆள் எதிர்க்க நிற்க முடியாது பார்த்துக்கோ, அவ்வளோ அசிங்கமாக கேட்பானா. பெருமையாக வேற, அது பெருமையாக வேற சொல்லிக்கிறாங்க. ஏன் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல் சொல்லி வளர்க்கல. அந்த வாய் வந்து கோபுர வாசல்ற, அது வந்து அதில் பேசினா உண்மை தான் பேசணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? குறைஞ்சது கெட்ட வார்த்தையாவது பேசக்கூடாது இல்லையா? இப்போ இதையும் நான் சொல்லி கொடுத்துறேன், நாளைக்கு உங்களுக்கு எத்தனை பேர் இடிக்கும். வீட்டுக்கார நாளைக்கு ஒன்றுன்ட்டு இங்கே வரவங்கெல்லாம் பொன்னாட்டியை கேட்பாங்க, எத்தனை சீட்டு பிடிச்சி வச்சுக்கிறேன் எனக்கு தெரியாமல் இல்லையே சொல்ல வேண்டிய புழுவணும். இல்லையே இன்னொன்னே இடிக்கும். என்னடா வாய் கோபுர வாசல்னாங்க, இந்த கோபுர வாசலில் புழு வருது. ஆனால் வேறு வழி கிடையாது, உண்மை தான் பேசி ஆகணும். அதாலே திருமூலர் கை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். இது எல்லாம் யார் தாண்டி கடந்து வரானோ, ஆனால் வர முடியும். முடியாது மட்டும் நினச்சி நான் சும்மா கெட்டில் அடிக்கிறேனே தவிர எல்லாம் முடியும். ஒரு சில பிறவிகள் ஆகும் இதுக்கெல்லாம். இந்தளவு பக்குவம் வரத்துக்கு ஒரு சில பிறவிகள் ஆகும். பரவாயில்ல, ட்ரை பண்ணலாம். எத்தனையோ பிறவிகளுக்கு அப்புறம் தான் நான் இங்கே வந்து உட்காந்துருப்பேன் இல்லையா? அதேமாதிரி எத்தனையோ பிறகு நீங்கள் ஒரு ஞானியாகி உட்காரலாம் இல்லை? யாருக்குமே எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும், வேறு வழி கிடையாது. பிறந்ததுலேருந்தே யாராவது எமராத ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தார், அதில் போட்டிருந்தாங்க வீடியோ. அவன் சொல்ல 30 வருஷமாக புளிவே வக்கீல் தொழில் பண்ணவன் திடீர்னு ஜட்ஜ் ஆகிட்டோன்னா அவர் மயிலாடுன்றா இவர் ஆடுன்றா திடீர்னு அப்புறம் புனிதம் ஆகிட்டான் அவன் கேட்குறாரு. ஒரு இதில் யோசிக்க வேண்டிய விஷயந்தான் இல்லையா? வக்கீல் தொழில்னாலே வேறு வழி கிடையாது, அப்படி தான் போயின்னு இருக்குது அது. ஆனால் அவர் சொல்கிற விதம் ரொம்ப நல்லா அது. இந்த மாதிரி எப்படிறான்ற அது மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்தே முடியுன்ற இடத்துல கூட புளி சமாளிக்கிறது. சின்ன பொய்ங்க தான். நீங்கள் என்ன பெரிய பொய் சொல்லி ஒரு பெரிய ஃப்ராடு பண்ணி பெரிய பெரிய பேங்க் இதில் ஏமாத்தியா வச்சுன்னுக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். புழுவி ஒரு பெரிய சாதனை எதுவுமே நீங்கள் செஞ்சது கிடையாது. அப்படின்னா அப்புறமா ஏன் புழு மூட்டியாகிறோன்னா சின்ன புழு அப்படியே சின்னதா ஆயா கிட்ட அது சொல்லிட்டாத, ஆயா கிட்ட அதை சொல்லிட்டாத, ஆயா கிட்ட இப்படி சொல்லு, ஆயா கிட்ட அப்படி சொல்லு. ஏம்மா நான் தான் காசு சேர்த்து வச்சுக்கிறேன், நீங்கள் அன்றைக்கி எப்போ என் பொண்ணுக்கு நீங்கள் எங்கே கொலிச்சு எடுத்து போட போகிறீங்க, தான் இந்த காசு கொடுக்குறேன், நீயா போட்ட மாதிரி போடு, எங்கள் அம்மா வீட்டில் போட்ட மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் போட்டாங்கன்னு சொல்லிக்கிறேன். நான் என்ன செய்கிறது, எங்கள் கௌரவத்தை நான் தான் காப்பாற்றிக்கணும். இதை மாதிரி சின்ன புழு. இதுதான் சிறு கல்லெல்லாம் சேர்ந்து பெரிய மூட்டையார். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் திருத்திக்க வேண்டியது சின்ன விஷயந்தான். சின்ன பொய்யை அவாய்ட் பண்ணுங்க பாருங்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமாக மகானாகவே ஆகிடுவீங்க. அது சொன்னார், தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். தெளிவு பெற்றவன் யாரோ அந்த உண்மை பேச வேறு வழியே கிடையாது. உண்மை பேசாமல் உள்ள திருக்கோயிலில் ஆவாரத்துக்கு சான்ஸே கிடையாது. எல்லா மகானும் சொல்லிட்டேன். வள்ளலாரும் அதை வள்ளல் பெருமான் சொன்னார், திருவள்ளுவர் அதை சொன்னார். புறம் தூய்மை நீரால் அமையும், அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும். உள்ளத்தை எப்படி சுத்தப்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டால், உள்ளத்தை வேறு யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. வெளியில் நீ சுத்தமாக இல்லைன்னா கப்பு நாறுதுன்னுவான். ஒரே கப்பு நாறுது காலைல வந்துட்டான்டா இவன். ஸோ வெளியில் அழுக்காக இருந்தால் கண்டுபிடிச்சி இன்னொருத்த சொல்லிட்டோம். ஆனால் உள்ள அழுக்காக இல்லையான்றதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அது நீ தான் சுத்தப்படுத்தணும். அது சொன்னார், அகன் தூய்மை வாய்மையால் காணப்படும். நீ உண்மை பேச பேச தூய்மை அடையும், முயற்சி செஞ்சு பாரு என்று. அதுக்காக தான் சொல்கிறேன். உங்களுக்கு அது வந்து சின்ன பொய் தான் பேசுகிறீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணி அந்த சின்ன பொய்ங்கள்லாம் கொஞ்சம் விட்டுனவங்க. ஒரு சில நஷ்டங்கள் வரதான் செய்யும் இல்லையா? நம்ம சிறுவாட்டு காசை சேர்த்து வச்சது தூக்கி வீட்டுக்காரனை கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. சின்ன நஷ்டம்தான் இருந்தாலும் உள்ளம் சுத்தப்படையும், மனசு சுத்தப்படையும். அப்போ தான் தெல்ல தெளிவுலாம் பிறக்கும். தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அப்போ அவனுடைய ஜீவன்கிற உயிரே சிவனே சிவலிங்கமாக இருப்பதை அவனே காண்பான்.
திருமூலர் சொன்னது தான். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்படி முருகப்பெருமான் எனக்கு வந்து அந்த சித்தத்தில் சிவலிங்கத்தை தரிசனம் காட்டினார் சொன்னேன் இல்லையா. ஔவையார் பாடினார் இல்லையா, ஔவையார் பாடினாங்கல்ல, சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி இருக்கிறது முருகப்பெருமான் எனக்கு இந்த பிரிவில் இதே கலியுகம் 21ஆம் நூற்றாண்டு தான் எனக்கு தரிசனம் காமிச்சிருக்காரு. அப்போ திருமூலர் சொல்கிறது, ஔவையார் சொல்கிறது, எல்லாமே ஒன்றாச்சே. அப்போ அவர் உண்மைதான் அவர் சொல்லிக்கிறார். தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கமாக உண்டானார். கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லாருக்கு கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கு. எல்லா தப்பும் எங்கே வருது? அந்த புலன்கள்னு சொல்கிற அந்த கண்ணு காது மூக்கு வாய் தோல் ஐம்புலன்னு சொல்கிறோம் இல்லையா. ஐம்புலன் தன்னை அடக்கும் வாய் படிக்கிறீங்க. ஐம்புலன்னா என்ன? இதை நீங்கள் சொல்லணும். ஐம்புலன்னா இந்த 5 விஷயங்கள்: கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல். இது ஐம்புலன் சொல்லலாம். ஐம்புலன் அடக்கி ஆள போகிறான்றாங்களா? இந்த ஐம்புலன் இதை யார் கட்டழிக்க வல்லானோ, இதுக்கு ஆசை, இதனுடைய 5 ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது தான் மனுஷன் லோன்னு அலையிறான். எங்கேயாவது இந்த ஆசைகள் நிறைவேற்றிக்காக மனுஷன் ஹைன்னு அலையிறான்னா பாருங்க, லோன்னு தான் அலைவான் இல்லையா? ஏன் அவ்வளோ லோவாக அழிச்சாதான் இந்த ஆசையில் நிறைவேற்றிக்கப்படும். அதனால் இதை சொல்கிறார், இந்த கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லார்க்கு. இதை யார் கட்டோடு அழிக்கிறானோ, யாரால் இதை இந்த 5 புலன்களையும் கட்டோடு அழிக்க முடியுமோ, அப்போ இந்த கள்ளப்புலன் 5ம் காளாமணி விளக்கு. இந்த 5 புலன்களுமே உனக்கு அந்த கோயில் தான் விளக்கேற்றணும். அப்போ அந்த விளக்காக இவை மாறி எரியும். அதான் ஞான அக்னி. அதுதான் ஜோதியாக வள்ளலார்லாம் கண்டதெல்லாம். இது ஒரு மந்திரம் சார். இதை ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி சொல்லுவார். சொல்லிவிட்டு திரும்ப சமாதியில் உட்காந்துருவார். திரும்ப அடுத்த வருஷம் கண்ணை திறந்து அதில் அவர் இன்னொன்று சொல்லுவார். ஒன்றவன் தானேன்னு தான் ஆரம்பிக்கிறார். இறைவன் ஒருவன் தான் சொல்லிவிட்டு அப்படி ஆரம்பித்து கொண்டு போகிறார். இப்படி ஒரு 3000 திருமந்திரத்தை அவர் சொல்கிறார். சீடர்கள்லாம் எழுதி வைக்கிறார்கள். ஆனால் பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு அவர் 3000 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் அந்த உடம்பை சமாதி ஆகிட்டோ இல்லை உடம்போடு கிளம்பி கைலாயம் சென்று விடுகிறார். நாதர் என்று மீண்டும் தன்னுடைய இடத்திற்கு சென்று விடுகிறார். இதன் திருமூலர் நாயன். அவர் 63 நாயன்மார்களில் வரும் ஒரு நாயன்மார். இவ்வளோ ஒரு பெரிய ஒரு மகானை நாம் வைத்திருக்கிறோம். இவ்வளோ பெரிய உண்மைகள் அதில் இருக்கிறது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த திருமூலர் 3000 மந்திரத்தையும் காண வச்சிட்டாங்க. யார் கண்ணடிச்சிருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஏன் சமஸ்கிருதத்துக்கு போட்டியாக இருக்குது. அது சமஸ்கிருதம் மட்டும்தான் மந்திரான்னு நான் நிரூபிக்கினே போகும்போது இதில் தமிழில் 3000 மந்திரம்ன்றன்னு வருது எங்கேருந்தா கிளம்பி. அதுவும் எப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் மந்திரம். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையே வாய் திறந்து சொன்ன திருமூலர். அவரை சிலையை மட்டும் வச்சு பூஜை பண்ணிட்ட அவருடைய விஷயத்தெல்லாம் அப்படி அமுக்கு சொல்லிட்டு காண வச்சிட்டான். அப்போ அதனால் என்ன ஆயிடுச்சு, 6ஆம் நூற்றாண்டு இறுதியில் இந்து மதம் கிட்டத்தட்ட அழிவு நிலைக்கே வந்து விட்டது. இந்து மதத்தில் இந்த ஜாதியும் இந்த மாதிரி பிற மொழி உண்மைகளை அமுக்கிறதும் சேர்ந்து எல்லாம் வெறுத்து போய் எல்லாம் சமண மதம் பௌத்த மதம் மாறி போயிட்டான். 6ஆம் நூற்றாண்டு வரலாறு எடுத்து படித்து பாருங்கள். சரி, இந்து மதம் கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சு. அவ்வளோ பெரிய திருவாரூர் கோயிலுக்கு விளக்கத்துறதுக்கு ஆள் கிடையாது இல்லையா? அவ்வளோ பெரிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சந்தன காட்டாக இருக்கிறதுக்கு சமண மதத்துக்கு மாதிரி சட்டம் போடுறான். சந்தனம் கொடுக்கக்கூடாது மூர்த்தி நாயனாருக்குன்னு கையாக அரைக்கிறார். அவ்வளவு சீரழிஞ்சு போச்சு. பெரிய பெரிய கோயிலுக்கு இந்த நிலைமைன்னா சின்ன கோயிலுக்கு சொல்லவே வேணாம், சுத்தமாக காலி. அப்போ தான் சைவம் தழைத்தாண்டி ஞான சம்மதனர் வந்தாண்டி என்று சிவபெருமான் சென்ட் பீட்டராக இருந்த அடியனை திருஞான சம்பந்தராக அப்பொழுதுதான் அனுப்புகிறார். அப்பொழுதுதான் அப்பர் சுவாமிகள் இப்படி பெரிய பெரிய மகான்களோடு சேர்ந்து மீண்டும் அதை தூக்கி நிறுத்திய கதை உங்களுக்கெல்லாம் நிறைய சொல்லிவிட்டேன். அதை பற்றியெல்லாம் அந்த சம்பந்தர் தான் அவரை பிராமணர்ன்றாங்க. இவங்க அவர் பிராமணராக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அந்தனர் என்றதை பிராமணர் கிடையாது. பல வகுப்பில் இதை சொல்லிட்டு தமிழறிஞர்கள் தெளிவாக சொல்கிறாங்க. அதான் உண்மையாக தெரிகிறது. அவருடைய பெயரே ஆளுடைய பிள்ளைன்ட்டு சேக்கிடாரே பெரிய புராணத்தில் சொல்கிறார். சம்பந்தருடைய பெயர் அவங்க அப்பா வச்ச பெயர் ஆளுடைய பிள்ளை அப்படி. அதனால் ஒரு பிள்ளை சமூகத்தை சேர்ந்தவர் தான்ன்றாங்க இவங்க. அந்தனர்ன்றது ஆரிய பிராமணர் கிடையாது. ஆரிய பிராமணர் வேறு, அந்தனர் வேறுன்றதெல்லாம் தெளிவாக சொல்கிறாங்க. யார் அந்தனர் என்பார் அறவோர் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். எல்லா உயிர்களும் நேசிக்கிற அனைவருமே அந்தனர் தான்.
அப்போ அந்தணன்ற ஐயர் அப்படின்னு நான் சொல்லிட்டேன், பல வகுப்பில் சொல்லிட்டேன். திருஞான சம்பந்தர் எப்படி வந்து திண்டாமை குலத்தை சேர்ந்த திருநீலகண்ட யாழ்ப்பாணரை ஐயரேன்னு கூப்பிட்றார், பல முறை கூப்பிட்றார். ஐயரே ஐயரேன்னு கூப்பிட்றார். ஐயரே உம்மை பெறுவதற்கு இந்த இருக்கத்தம் புலியும் இந்த ஊர் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஐயரே என்றார். எப்படி ஐயரே என்றார்? அவரை தீண்டாமை கொள்ளன்னு சொல்லிட்டு மதுரை கோயில் விடமாட்டான்றான், பிராமின்லாம் சேர்ந்து விடக்கூடாதுன்றான். சிவன் கனவுல போய் விடுங்கடா உள்ளன்ட்டு அப்புறம் தான் உள்ள வர்றார். அவரை திருஞான சம்பந்தர் கட்டி அணைக்கிறார், ஐயரே என்று சொல்கிறார். அதனால் அந்த அர்த்தம்லாம் இன்றைக்கி மாறி போச்சு, மாற்றிட்டாங்க. இங்கும் தமிழர்கள் அந்த உண்மைகளை ஒருவருக்கு ஒரு எடுத்து சொல்லிக்கொள்ளாத தவறு அவர் இன்னும் இழைக்கிறார்கள். எல்லாத்தையும் அவங்க கையில் கொடுத்து அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணுன்ற மாதிரி ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்லேவரின்னு சொல்லுவாங்க. மனோதத்துவ ரீதியாக ஒரு அடிமைத்தனம் வந்து போச்சு, தானே வந்து போச்சு, ஒன்றுமே செய்ய முடியல. அதை போட்டு ஊரிட தொட்டு அதை போட்டு நான் போட்டு கோடாரி போட்டு கொக்கி போட்டு அதை பூச்சி இழுத்து வெள்ளத்துக்கு போடுறேன். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரே ஆள் தான் கெட்ட சரி இதை செஞ்சுன்னு இருக்கிறேன், எவ்வளோதான் செய்ய முடியும். அதனால் தமிழர்கள் இனிமேலாவது அந்த நீங்கள் தற்பெருமை பேச வேணாம், ஆனால் உங்களுக்கு இருக்கிற சிறப்புகளை ஏன் நீங்கள் இழக்க வேண்டும் அதான் கேட்குறேன். தமிழர்கள் தனக்கு இருக்கிற சிறப்புகளை ஏன் இழக்க வேண்டும்? நீ சிறப்பு இல்லாதவன், நீ தகுதி இல்லாதவன்னு சொன்னால் நீங்கள் ஏன் அதை ஒப்புக்கொள்ள வேண்டும்? நீங்கள் சத்தம் போடுவானா, வன்முறைக்கு போவானா, ஆனால் எடுத்து சொல்லலாம் இல்லை, இல்லை இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இப்படி தான் இருக்கிறது, இது தவறாக இப்படி ஒரு சமுதாயத்தில் தவறாக திணிக்கப்பட்டு விட்டது, எல்லாம் எடுத்து சொல்லலாம் இல்லையா? அதுக்காக தான் இவ்வளவும் சொல்லுகிறேன். அப்போ இந்த திருஞான சம்பந்தர் இந்த திருமூலருடைய திருமந்திரம் 3000 திருமந்திரத்தை மறைச்சிட்டாங்க, காண வச்சிட்டாங்க, எங்கேதுனே தெரில. அப்போ 6ஆம் நூற்றாண்டில் வந்த திருஞான சம்பந்தர் அவர் தான் தூக்கி நிறுத்துகிறார். திரும்பவும் அனல்வாதம் புனவாதம்லாம் ஜெயிச்சு, சமணர் பௌத்தர்லாம் ஜெயிச்சு, திரும்பவும் இந்து மதம் வளர்ந்து இன்றைக்கு 1300 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்து மதம் நல்லா நம்மளே பார்க்குறோம். திருவண்ணாமலைன்னா அவ்வளோ கூட்டம், மீனாட்சி அம்மன்னா அவ்வளோ கூட்டம், பிரதோஷனாலே இன்றைக்கி எல்லா சிவன் கோயிலும் கூட்டம் பிச்சின்னு உதிருது. எல்லாம் பாரு, இந்து மதம் சிறப்பாக வளர்ந்துருக்கிறது தான். ஆனால் 6ஆம் நூற்றாண்டிலே இதை தூக்கி நிறுத்திய சம்பந்தர் இதை யோசிச்சிருக்க மாட்டாரா? ஏன் அழிந்ததுன்ற காரணத்தை யோசிச்சிருக்க மாட்டாரா? நம்ம யோசிக்கல. இதான் இப்போ தான் அதை நல்லா இருக்கிறோம் ஜம்முன்னு, அப்படியே ஐயப்பா ஐயப்பான்றோம், அப்புறம் என்ன அப்படியே போய் நேருன்னு போகிறோம். ஆனால் அவர் யோசிச்சிருப்பார்ல, ஏன் அவர் பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். ஏன் அழிந்தது, இவ்வளோ பெரிய சமயம் ஏன் அழிந்தது? அப்போ தான் 2 காரணம் தெரிஞ்சுக்கிறார் அவர். ஒன்று ஜாதியினால் அழிந்தது, இன்னொன்று மொழி வெறியினால் அழிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழில் மட்டும்தான் பாடுறார். அவங்க சமஸ்கிருதத்தில் உனக்கு புலமை இல்லைன்னு கிண்டல் அடிக்கிறாங்க ஆரிய பிராமணர்கள். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு சமஸ்கிருதத்தில் அவங்க சந்தேகத்துக்கே நிவர்த்தி கொடுக்குறார். அவர்களுடைய சந்தேகத்துங்களுக்கு நிவர்த்தி பண்ணி அப்புறம் நீங்கள் சமஸ்கிருதத்தில் பாட மாட்டேன்னு கேட்குறாங்க. இறைவனை உணர தமிழே சாலும்னு சொல்கிறார், போயிடுறார். ஒரு பாட்டு கூட சமஸ்கிருதத்தில் பாடல அவர், தமிழிலே பாடு. ஏன்னா முதல்ல இந்த சமஸ்கிருதம் சொல்லி தமிழெல்லாம் வெறுப்பேற்றி விட்டு அவன் சமண மதம் பௌத்த மதம் போயிட்டான். அந்த ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி அதை கைவிட்டார். என்ன காரணம் இந்த மதத்தை அழித்ததோ அந்த காரணத்தை அவரை சுத்தமாக தூக்கி வர வச்சிட்டார். அது எதிர்க்கல கொள்ளலை, அது தூக்கி வர வச்சு நீ ஒன்றா சொல்லிக்க போவா. நான் தமிழிலே பாடி தான் இறந்த பூம்பாவினுடைய சாம்பலிலிருந்து உயிரோடு மீண்டும் உயிர் பெழு வைக்கிறார். மந்திர பாடல் அது இல்லையா? மட்டிட்ட புன்னை சொல்லிட்டு பாடுறார். மயிலாப்பூரில் என்ன இருக்கிறது, அது மந்திரம் தானே. அது ஒரு இறந்த பெண்ணு சாம்பலாகி போச்சு, அதுலேருந்து திரும்ப உயிரோடு எழுப்புறார். இது சாதாரண விஷயமா? அது எல்லாமே மந்திரங்கள் தான், எல்லாமே ரொம்ப ஆற்றல் வாய்ந்த. தமிழே போதும், தமிழ் சிறப்பை அவர் கொண்டு வந்தார். அடுத்தது சாதி, அதை தெரிந்து கொண்டார். அதனால தான் அவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரை கட்டி அணைக்கிறார். அவரை பலமுறை ஐயரேன்னு கூப்பிட்றார். அது தான் சொல்வதன் மூலமாக அவர் பிறப்பினால் அல்ல ஐயர்ன்றது, இப்படி அவர்களுடைய உயர்வினால் தான் ஐயர்ன்றதை பலமுறை நிரூபிக்கிறார். இவர் அப்போ தான் இந்த திருமூலருடைய கதைகளை அவர் செவிப்படுத்த அந்த திருமந்திரம் எங்கடா போச்சுன்னு கேட்குறாரு. கேட்டால் காண யார்கிட்டையுமே இல்லை. ஒரு 4-5 பாட்டை மனப்பாடமாக சொல்கிறான், அவ்வளோதான். உள்ளந்திருக்கோயில் ஊடம்பாளையம் மட்டும்தான் சொல்கிறான். 3000 பாட்டு எங்கே போச்சுன்னா தெரியல. அதுக்கு பிறகு அவர் அம்பிகையினோட அருளோடு அந்த திருமந்திரத்தை தேடி செல்லுகிறார். அது எங்கே இருக்கிறது, எங்கே ஒரு இடத்துல இருக்கணும், எங்கே இருக்கிறது, அதை வெளியே கொண்டு வந்து மக்களிடம் பரப்பினால் தமிழ் பரவும், உண்மைகள் பரவும், மக்களுக்கு தெரியும். அப்போ தான் அழிவிலிருந்து மீட்க முடியும்னு சொல்லிட்டு அவர் அதை தேடி சென்று அம்பிகையினோட அருளோடு கண்டுபிடிக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல ஒரு பொட்டல் காட்டில் ஒழிச்சு வச்சுருந்துக்கிறான், இவங்களுக்கு பயந்துக்குன்னு.
என்னை எல்லாம் போட்டு கொளுத்திடுவானுங்க, அழிச்சிடுவானுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு அது அம்பாள் வந்து ஒரு சிறு பெண், விறகு சுமக்கும் பெண்ணை போல் வந்து பல்ல கிளப்பும்போது அவர்கிட்ட பேச்சு கொடுத்து, அதான் நீ அந்த வாழைச்சோடு தானே தேடின்னு வர, அது அங்கே இருக்குது போன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அங்கே போய் பார்த்தா அது இருக்கிறது. அப்படி சம்பந்தர் வெளிக்கோணர்ந்தது தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற திருமூல திருமதி. இன்றைக்கி புஸ்தகமெல்லாம் போட்டு எல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்ல. என்ன இன்னொரு பெரிய அநியாயம் என்னென்னா, அவர் வேதம் முழுவதும் தமிழில் பாடினார். 50,000 பாடல்கள்லேருந்து 1,00,000 பாடல் வரைக்கும் இருக்கும் சம்பந்தர் பாடிய பாடல்கள். திரும்ப இவனுங்க சம்பந்தம் மறைஞ்சோன்னா அதெல்லாம் திரும்ப போயிட்டு சிதம்பரம் தீட்சிதர்களை கொடுத்துட்டானுங்க. திரும்பவும் அதை தப்பு பண்ணான். திரும்பவும் போய் பிராமணில் நம்பி பிராமணிக்கிட்ட ஒப்படைச்சான். அவன் எல்லா தேவார பாடலாம் வாங்கி ஒரு ரூமில் போட்டு பூட்டிட்டு ஒரு கதை விட்டான். திரும்பவும் நால்வரும் திரும்பவும் வந்து நேராக வந்து கேட்பாங்க, அப்போ தான் கொடுக்கணுன்னு கடவுள் உத்தரவுன்ட்டான். அவ்வளோதான், செல்லரிச்சு போச்சு, போயிடுச்சு, ஒன்றுமே செய்ய முடியல. 50,000 பாடலேருந்து 1,00,000 பாடல் வரைக்கும் இருக்க வேண்டிய சம்பந்தர் பாடல் இன்றைக்கி வெறும் 4,500 தான் இருக்குது. வெறும் 4,500 பாடல் தான் இருக்குது நம்ம கையில். இப்போ என்ன தப்பு பண்ணுறோம்? திரும்ப திரும்ப இவர்களையே நம்புகிறோம், திரும்ப திரும்ப இவர்களையே முன்னிலைப்படுத்துகிறோம், திரும்ப திரும்ப எதனா இவங்க சொல்கிறது தான் கேட்டுக்க. இந்த ஒரு தன்மை மாறணும் நம்மக்கிட்ட. நீங்கள் அவங்கள எதிர்க்க வேணாம், நீங்கள் வந்து அவங்கள மட்டப்படுத்த வேணாம். ஆனால் பழைய அனுபவத்தில் தான் பாடம் கற்றுக்க வேணாவா நம்ம? அது கற்றுக்கலாம். என்ன தான் மனிதன் நம்ம மனுஷன்? என்ன பழைய இதில் பாடம் இவ்வளோ அழிவும் காரணம் இவங்க தானே திரும்ப திரும்ப அவங்க கையிலேயே போகிறது. இந்து மத காப்பாளர்கள்னு சொல்லிட்டு இவங்கள தூக்கி 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 வைக்கிறது. இந்த மதத்தை காப்பாற்ற நான் வாடான்னு சொல்லலை, எப்படி காப்பாற்றுறது? இந்த மதத்தை அழிக்கிறவனை போய் காப்பாற்ற, சூழ்ச்சி செய்து அழிக்கிறவனை போய் காப்பாற்றினது தான் போயிடுச்சு. 50,000 பாடல் ஒரு நானே சம்பந்தர். இப்போ நானே நினச்சா பாட முடியாது. அதை 3 வயசுலேயே அம்பிகை பால் கொழுத்து தோடுடைய செவின்னு ஆரம்பித்து பாடின 16 ஆண்டுகள் பாடிக்கொண்டே இருந்த அந்த 50,000 பாடல் 1,00,000 இன்னைக்கு நான் நினச்சாலும் பாட முடியாது. போயிடுச்சு, பொக்கிஷெல்லாம் போயிடுச்சு. ராஜராஜ சோழனால் தப்பிச்சுது அந்த 4,500 பாடல். ராஜராஜ சோழன் காலம் சம்பந்தர் காலத்துலேருந்து 100 ஆண்டுகள் கழித்து ராஜராஜ சோழன் காலம் அவன் வந்து கேட்குறான், என்ன ஆச்சுன்றான். இப்படி பெரிய பெரிய பொக்கிஷெல்லாம் அவங்க உள்ளே போட்டு பூட்டிட்டு வேணுன்ட்டு இப்படி சொல்லி விட்டாங்க, எல்லாம் உள்ளே அழிந்து கொண்டு இருக்கிறது. இப்போ எங்கே தான் இருக்குது அந்த தேவார பாடல்லாம் கேட்குறாங்க. அப்போது திருநாரையூன்ற ஒரு ஸ்தலம் இருக்குது. அங்கே நம்பியாண்டார் நம்பிகள்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு அங்கே இருக்கிற பொல்லா பிள்ளையார், சுயம்பு பிள்ளையார் இன்னும் கூட இருக்கிற, நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள் திருநாரையூரில். அதனுடைய கும்பாபிஷேகம் நடந்தது அப்போ நான் படிக்கிற காலத்தில் கல்லூரியில். சிதம்பரத்துலேருந்து பாத யாத்திரையாக போய் அந்த கும்பாபிஷேகத்தை கலந்துட்டு வந்து 26 கிலோமீட்டர் அங்கேருந்து. அங்கிருந்த நம்பியாண்டார் நம்பிகளுக்கு அந்த பொல்லா பிள்ளையார் சொல்கிறார், இப்படி இந்த இடத்துல சிதம்பரத்தில் இந்த இடத்துல அறையில் போட்டு பூட்டி வச்சுருக்கிறாங்க, நீ போய் அதை திறக்க சொல்லி வெளிக்கொண்டு வான்றார். கடவுளுக்கு பொருட்கள் அவங்களே வெளிக்கொண்டு வர சொல்கிறாங்க, இதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவருக்கு போயிட்டு நம்பியாண்டார் நம்பிகள் போய் சொல்கிறார், இந்த இடத்துல இருக்குது. எங்கே இருக்குதுன்னா அங்கே தான் திருமுறை காட்டி விநாயகர் இருப்பார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் மேலை பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா பள்ளமாக கீழே இறங்க படிக்கட்டில், மேல் பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா மேற்கு பக்கத்துலேருந்து வந்தீங்கன்னா இறங்கணுன்னு எதிர்க்கே திருமுறை காட்டிய விநாயகர் எழுதி போட்டுரும். அது நம்பியாண்டார் நம்பிக்கை. அந்த விநாயகர் தான் காட்டார், இங்கே தான் இருக்குது திருமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு திருமுறை காட்டிய விநாயகர். அதுக்கு பிறகு அவர் கேட்குறா, தீட்சையில் கொடுக்க மாட்டான். அவங்களே நேராக வந்து கேட்டால் தான் கொடுக்கணுன்னு ஒரு ஐதீகம் இருக்குதுன்னு வச்சுட்டான். சரியாக போச்சு. அவன் என்ன சொன்னாலும் அதுதான். அப்புறம் அவர் போய் ராஜராஜ சோழன் கிட்ட சொல்கிறார், இப்படி இருக்கிறது அவங்க கொடுக்க மாட்டாங்க. இப்போ ராஜராஜ சோழன் வந்து கேட்குறார், சோழன் இல்லையா, ராஜராஜ சோழன் சிதம்பரம் கோயிலுக்கு வந்து அப்படியே வெளிக்கொண்டு வாங்க, அது எப்படி அழிகிறது, உள்ளே இருந்தால் எல்லோரும் 100 வருஷம் இருந்தால் ஓலைச்சோடி என்னவனு எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்தில் எல்லாம் செல்லு அரிச்சின்னு போயிட்டுருக்கோம். கேட்குறாரு, இல்லை நேராக அவங்க வந்தால் தான் கொடுக்கணுன்னு இருக்குது. அப்போ தான் அவர் சரி நாளைக்கு வருவாங்க அவங்க கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு. நாளைக்கு எப்படி வருவாங்க, வந்தால் கொடுத்துறோன்றாங்க. அப்போ தான் 4 சிலையை எடுத்து பல்லக்கில் வச்சு ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்து நின்று வந்துட்டாங்க கொடுன்றார். இதை நாங்கள் ஒத்துக்க முடியாது. நடராஜர் சிலையை வச்சு தான் நீங்கள் எடுத்து வந்து நடராஜர்னா நாங்கள் ஒத்துக்கிறோம். அதே மாதிரி 4 சிலையை வச்சு 4 வந்துக்கிறாங்க கொடுன்னு நீங்கள் கொடுத்தாகணும். மன்னனே இறங்க தொட்டு மன்னனே எதிர்க்க முடியாமல் வேறு வழி இல்லாமல் திறந்து விட்டால் 4,500 பாடல் தான் சிக்கிச்சு. மீதி எல்லாம் அழிஞ்சே போச்சு. சொல்கிறேன், எவ்வளோ பெரிய நஷ்டம். நானே மீண்டும் பிறந்து வரும்போது எனக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அது இல்லையா. நம்முடைய எல்லா உழைப்பையும் சுத்தமாக வீணாகிட்டானுங்க. இவனுங்க சூழ்ச்சி பண்ணி திரும்ப இவங்களே நம்பி திரும்ப இவங்களே முன்னிலைப்படுத்தி திரும்ப இவங்க சொல்கிறதா இந்து மதம் சொல்லி திரும்ப இவங்க பின்னாலே போன்றா. எப்படி போக முடியும்? இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்தா வெப்சைட்டில் ஒரு படக்கதை மாதிரி எழுதி கடைசியில் இவங்க மேலே பழி வராமல்
எல்லாமே அழிஞ்சு போச்சு, கொஞ்சம் தான் இருந்தால் உடனே அசரீர் சொல்லிச்சான், இந்த காலத்துக்கு தேவையானது வரைக்கும் இருக்குதுன்னுச்சான். சரியா போச்சு. 100 வருஷத்துல இன்னும் அந்த காலம் இந்த காலம். ஐயா அந்த ஆசிரியர் 4 பேர் வராமலே கூடுன்னு சொல்ல வேண்டியது தானே. எதையாவது ஒன்று ஒப்பேற்றி ஒரு கதை பண்ணி அதை அப்படியே இவங்க மேலே பழி வராமல் பார்த்துக்கிறான். இவங்க எல்லாத்துக்கும் இவனுக்கு மாங்காய் மாடையனுங்கிற மாதிரி கம்முனுக்குறான். கேட்டால் இதுதான் இந்து மதம், இப்படி தான் இருக்கணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. இது ஒரு கட்டுப்பாட்டு சபை மாதிரி கொண்டு வராங்க, இதையும் ஃபண்டமெண்டலிசமாக கொண்டு வராங்க, அடிப்படைவாத மாதிரி கொண்டு வந்து திரும்ப ஜாதி இருக்குது தான், வர்ணம் இருக்குது தான், ஆசிரம் இருக்குது தான், அலங்கடை இவ்வளோ நாள் இருக்குது தான். அது இவங்களே கலரி அடிச்சு விட்றானுங்க. இந்து மதம் இருக்கணும்னா ஜாதி இருந்தால் தான் இந்து மதம் இருக்கணும்னு ஒரு புது பொருளாக, ஜாதி இருக்கிறதோடு தான் இந்து மதம் அழியாமல் இருக்குது, அதனால் ஜாதி இருந்தால் தான் ஒன்று கலரி விட்டோன்னா அப்போனா ஜாதியை காப்பாற்றணும்னு மீதி பேர்லாம் வரேன். ஆழ்ந்த ஆராய்ச்சி செய்கிறது கிடையாது. அந்த ஜாதி இருக்கிறதோடு தான் ஆப்கானிஸ்தான் போல் பெரிய கண்ட்ரி, ஆப்கானிஸ்தான் எவ்வளோ பெரிய நாடு, முழுக்க இந்து மதம் அழிஞ்சே போச்சு, முழுக்க முஸ்லீம் நாடாக மாறி போச்சு. அது இவங்க ஜாதி அங்கே காப்பாற்றலையே, பாகிஸ்தானில் காப்பாற்றலை, பர்மாவில் காப்பாற்றலை, இலங்கையில் காப்பாற்றலை, போயினே இருக்குது. இந்தியாவிலே காப்பாற்றலை. இந்தியாவிலே 15% வேற்று மதத்தவர்கள் வந்துட்டாங்க. இப்போது புள்ளி விவர கணக்கு எடுத்தான் சொல்கிறான், பழைய இந்து மதத்துக்கும் இப்போ இருக்கிற இந்து மதத்துக்கும் பாதி தான் இருக்குது பாப்புலேஷன் சொல்கிறான். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவர கணக்கு சொல்லுது, இந்து மதம் பாதியாக குறைந்து விட்டது. அப்போ ஜாதி இருந்தாதோடு தான் இந்து மதம் பழிச்சிருக்குதுன்னா ஏன்னா பாதியாக குறைஞ்சிது? எல்லாமே தப்பு, எல்லாமே வேஸ்ட்டு. இதே நிலை தொடர்ந்தால் இந்தியாவும் காலி, இந்தியா முழுக்க கோட்டை விட்டுற வேண்டியது தான் இல்லையா? நான் சென்ட் பீட்டராக இருந்தான்னு சொல்கிறேன், நானே தான். கிறிஸ்தவ மதமும் என்னுடைய மதம் தான், இந்து மதம் என்னுடைய மதம் தான். ரெண்டுமே அழிய வேணான்றேன் நான் இல்லையா? கிறிஸ்தவ மதம் அதனுடைய மேன்மையில் இருக்கட்டும், இந்து மதம் இப்படி ஒரு அழிவு கொள்கையை முன்னிலை வச்சு அழிஞ்சிக்கினே இருந்தோம். அது கண்ணை முடிக்கோன்றான், கண்ணை கட்டிக்கினே அதெல்லாம் அவங்க சொல்கிறதா நம்பு, அவங்க சொல்கிறதா நம்பு, இதே மாதிரி எல்லாம் அழிட்டோன்றான். அதான உண்மை. அதனால தான் கொஞ்சம் நான் அதிகமாக இதெல்லாம் உங்ககிட்ட எடுத்து, வேறு ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். இப்படி இவர்களையே நம்பி இவங்க பின்னால் போகாதீங்க. அதில் நல்லவங்க இருக்கிறாங்க, மகான்கள் கூட உற்பத்தி ஆகிற குருநாதர் ஒரு பெரிய மகான் தான். அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக அதான், வர்ணம் ஆசிரமெல்லாம் இல்லைன்றது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். இது கடவுள் எத்தகைய மக்களையும் கடவுள் பிரிக்கவே இல்லைன்றது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். சமயங்களே ஜாதியை நியாயப்படுத்தி மக்களை பிரித்து விட்டது குருநாதருடைய ஸ்டேட்மெண்ட். பெரிய இலக்கு. ஒரு பிராமணாக இருந்தால் அவர் இதை சொல்கிறது, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டே தான். எத்தரப்பு மக்களையும் இறைவன் பிரிக்கவில்லை, சமயங்கள் தான் மக்களை பிரித்து ஜாதியை நியாயப்படுத்தியது. அதனால் சமயத்தின் பிடியிலேருந்து இறைவனை பிரிய. அப்போ சீடன்ற முறையிலே எனக்கு அந்த ஒரு கடமை இருக்குது எனக்கு. இந்த உண்மைகளை எடுத்து சொல்லி ஜாதி இல்லைன்றதும் அதிலேருந்து இறைவன் உண்மை, இறைவனை மட்டும் பிரித்து எடுத்து கற்றுக்கொள்ளுங்கள். இப்படி ஒரு குறிப்பிட்ட ஜாதி பின்னால் போய் அழிவு, அது போய் அழிந்து போய்விடுவதற்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்கிறது. ஆனால் இதோ இறைவன் சொல்லியிருக்கிறான். நான் ரொம்ப கடுமையாக சொல்லின்னு இருந்தேன் இந்த ஜாதி ஒழியறதை பற்றிலாம். ரொம்ப அதிகமாகலாம் இதுக்கே மேலே போட்டார். காஞ்சி தலைவர் ஃபோட்டோ போட்டார், கேஷ் ஃபோட்டோ போட்டார், திருங்கடாவனன்ட்டு. எது அந்த ஃபேஸ்புக்கிலலாம் போக தாங்க முடியல அவரால். அது பார்த்துக்கலாம் இறைவன் செயல். இருந்தாலும் இறைவன் சொன்னால் ரொம்ப அதிகமாக இதை பற்றி ரொம்ப அதிகமாக கூட நீ சொல்ல வேண்டியதில்லடா. ஒரு உலகத்திலேயே சில மாற்றங்கள் ஏற்படும், இயற்கையே சில மாற்றங்கள் ஏற்படுத்தும். அப்போது ஜாதியை பற்றி சிந்திக்கிறது கூட ஜனங்களுக்கு நேரம் இருக்காது, அப்படி ஒரு சூழ்நிலை மாறும் சொல்லியிருக்கான். அது என்ன சூழ்நிலைலாம் தெரியல, எவ்வளோ காலத்துக்கு பிறகு மாறலாம் தெரியல. அதனால் நானும் கொஞ்சம் அந்த வேகத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கினேன். நீங்கள் என்னிடம் வரவே உங்களுக்கு நீங்கள் தெளிவு பெறுங்கள், இப்படி தெளிவாக இருங்கள். அப்போ என்ன சாமி செய்கிறது? கல்யாணம் காட்சி செய்யணும், ஒரு கிரகப்பிரவேசம் செய்யணும், ஒரு வீடு வாசல் கொடுத்தனம் போகணும். என்ன இப்போ தமிழில் எல்லாமே மீண்டும் எல்லாமே வந்து விட்டது. தமிழ் கும்பாபிஷேகங்களும், தமிழ் இந்த திருமந்திரத்தை வைத்த மந்திரங்களும், தமிழ் மந்திரங்களை ஓதி, தமிழ் யாகம் கணபதி ஹோமத்திலேருந்து மஞ்சள் தண்ணியிலேருந்து எல்லாமே இருக்கிறது. உங்கள் தகவலுக்காக சொல்கிறேன், நம்முடன் வருகின்ற இளைஞர்கள் 6 பேர் இதற்காக சென்னைக்கு சென்று ஒரு வருடம் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் அவங்க பயிற்சி கொடுத்து டிப்ளமா கொடுக்குறாங்க. டிப்ளமா இன் அருட், டி அருட் அப்படின்னு டிப்ளமா கொடுக்குறாங்க. 6 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கூட சர்டிஃபிகேட் வாங்க போயிருக்கிறாங்க கொஞ்சம் பேர். 6 பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அது இல்லாமல் ஏற்கனவே வளவனூரில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கேள்விப்பட்டோம். நோட்டீஸ்லாம் பார்த்தோம், கொடுத்துருந்தாங்க, மேட்டுத்தேரில் இருந்தெல்லாம் கொடுத்துருந்தாங்க. தமிழிலே நாங்கள் செய்து கொடுக்குறோம்.
அது இல்லாமல் பேரூர் மடத்தில் உற்பத்தி செய்கிறார். பேரூர் மடத்தில் உற்பத்தி செஞ்சவர் தான் நம்முடைய விசுவகேது பிள்ளை அவர்கள். அவர் தான் வன்னி மடம் கும்பாபிஷேகத்துக்கு என்ன வந்து கேட்டாங்க, தமிழ் கும்பாபிஷேகம் செய்யுங்கன்னு சொன்னால் தைரியமாக செஞ்சாங்க. விசுவகேது பிள்ளையை வச்சு அற்புதமாக செஞ்சுருக்கிறார். இங்கே கொஞ்சம் வாங்க, இதுக்கு வாங்க, எது செய்தாலும் நீங்கள் வந்து அந்த சீர்திருத்த திருமணம்னு சொல்லிட்டு கடவுளை தள்ளி வச்சுட்டு அதெல்லாம் தேவையில்லை. கணபதி உண்மை, பெருமாளர்களெல்லாம் உண்மை, சிவனர்களெல்லாம் உண்மை, தமிழும் உண்மை. தமிழே மந்திர சமஸ்கிருதம் உண்மை இல்லைன்னு நான் சொல்லலை இந்த இடத்துல, இல்லையா? சமஸ்கிருதமும் அதற்குரிய பேரோடு அது இருக்கிறது. நான் காளிதாசன் இருந்தப்போ சமஸ்கிருதம் தானே காவியெல்லாம் எழுதி பெரிய அளவில் பேர் வாங்க வச்சா காளி. அதனால் எனக்கு சமஸ்கிருதம் மேலே விரோதமெல்லாம் இல்லை. எனக்கே வருத்தம் தான், சமஸ்கிருதம் அழிஞ்சு போய்விட்டது. நம் காவியத்தையே நம்மால் படித்து இன்றைக்கி நேரடியாக சமஸ்கிருதம் புரிஞ்சிக்க முடியல. அதனால அது வெறுப்பெல்லாம் இல்லை. ஆனால் இவர்கள் இந்த அழிவை இவர்கள் செய்கிறார்கள். சமஸ்கிருத பேரால், ஜாதி பேரால் இப்படி 50,000 1,00,000 பாடலில் போட்டு செல்லு அறிக்கை வச்சு காணடிச்சு எல்லாம் கொடுத்து இது செய்யலாமா? இவர்கள் இது மாதிரி செய்யலாமா? திரும்பவும் அவர்களே நம்பி போகலாமா? அந்த வருத்தம் தான். அதனால் மீண்டும் இது வரணும்னு சொன்னால் தமிழர்களுக்கு சமஸ்கிருதத்தை அழிக்கணுன்ற எண்ணம் கிடையவே கிடையாது. சமஸ்கிருதத்தை வேறு அதிகமாக அழிக்கணுன்ற எண்ணமே இருந்தால் எப்படி இவங்க வளர்ந்துருப்பாங்க? ஆனால் அவர்களுக்கு இருக்கிறது. தமிழை அழித்தால் தான் நாம் நிலைநிற்க முடியும். சமஸ்கிருதத்தை தான் வசதியாக வைக்கணும், பிராமண ஜாதியை தான் வசதியாக வைக்கணுன்றது அவளுக்கு இருக்கிறது. வேறு எந்த ஒரு இனத்திற்கும் நீங்கள் சாதாரண சொல் வழக்கிலே பார்த்தீங்கன்னா பிராமின் நான் பிராமின்னு சொல்கிறான். சத்திரியா நான் சத்திரியான்ற வார்த்தையே கிடையாது. அங்கே வைஷ்யா நான் வைஷ்யா வார்த்தையே கிடையாது. சுத்ரா நான் சுத்ரா வார்த்தையே கிடையாது. ஆனால் பிராமின் நான் பிராமின் ரெண்டும் இருக்குது. இதிலேயே தெரிஞ்சுக்கலாம் எது எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்குன்ட்டு. கொஞ்சம் திருமூலருடைய ஏற்றத்தை தெரிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய மகான், 3000 ஆண்டுகள் வாழ முடியுமாலாம் நீங்கள் கேட்காதீங்க. முடியும். சித்தர்கள் நினைத்தால் அவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகள் வாழ முடியும். அப்படி வாழ்ந்து சொன்ன இந்த தமிழ் திருமந்திரத்தை உபயோகப்படுத்திய அந்த தமிழ் சடங்கு முறைகளை கொஞ்சம் தயவுசெய்து இங்கே வருகிறவர்கள் உங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு அவர்களை பயன்படுத்துங்கள். இங்கே வர தம்பி கல்யாணமே அது தமிழ் இதில் பண்ணார். இந்த நம்ம பசங்க புதுசாக பயிற்சி பெற்று வந்த தொட்டு நான் கூட நீங்களே போய் செய்யுங்கன்னு சொல்கிறதில்ல. அவங்களுடைய சீனியர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க அந்த விஸ்வகேது பிள்ளையா 100 கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறாராம், தமிழ் கும்பாபிஷேகம் என்கிட்ட சொன்னார். அம்மாதிரி அனுபவஸ்தர்களோடு சேர்ந்து நீங்கள் ஒத்துழைத்து செய்துங்க, கற்றுக்கினே வாங்க, அப்புறம் நல்லா செய்யுங்கன்னு சொல்லி அப்படி தான் செய்கிறாங்க. ஒரு இடத்துல கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஒரு போன மாதம். இவங்கள தான் கூப்பிட்டாங்க. அப்போ சொன்ன உங்களுடைய சீனியர் அவங்க இங்கேயே வந்து அவர் பயிற்சியெலாம் கொடுத்தாரு. 2 பேர் வந்தாங்க கோயம்புத்தூர்லேருந்துலாம் வந்து. அவங்களுடைய தலைமையில் தான் இவங்க அந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. சின்ன சின்ன கணபதி ஹோமம் இதெல்லாம் இவங்களே பசங்களே நல்லா பண்ணுறாங்க. கொஞ்சம் நீங்கள் இப்படி வாருங்கள், தமிழ் முறைக்கு வாருங்கள். மந்திரம்னா சமஸ்கிருதம் தான், அப்படி தூக்கி போடுங்க. திருமந்திரன்ற பேரில் 3000 மந்திரம் நம்மக்கிட்ட இருக்கிறது. மந்திரம் என்பது தமிழ் மந்திரம் இவைகளெல்லாம் வைத்து இது ஒரு ரொம்ப கம்மி தான். இந்த மாற்றம் வந்தாலே கூட இது ஒரு ரொம்ப பேசிக்கலான ஒரு அடிப்படையான மாற்றம் தான். இதுவே ஸ்பிரிச்சுவலிசம் கிடையாது. இதை வச்சு நீங்கள் பெரிய ஞானத்துக்கு போயிட முடியாது, பெரிய இதுவும் ஆக முடியாது. ஆனால் அடிப்படையே இது தேவைப்படுது. அடிப்படையே அந்த மாற்றம் வந்தாலே கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ரிலீவ்டு ஃப்ரம் அந்த கேஸ்ட் பேரிகேட்ஸ்ன்றாங்களே, ஜாதி தடைகள், அவைகளிலிருந்து நம்ம விடுபட்டுற முடியும். விடுபட்டுட்டால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு சுதந்திரமாக இருக்கும். நம்ம நினச்சா கடவுளை முயற்சி செய்தால் இறைவனை பக்தி சார் நம்ம அடையலான்ற அந்த ஒரு கான்செப்டே அடிப்படையாக இருக்கணும் நம்மளுக்கு. அது வந்துடும் தானாக வந்துட்டால் அதுக்கு பிறகு அவருடைய விருப்பம், நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் உள்ளத்தை திருக்கோயிலாக மாற்றுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு உயர்வு. அவ்வளோதான். இதில் இந்த ஜாதிக்காரன் தான் உள்ள திருக்கோயிலாக மாற்ற முடியும், இந்த ஜாதிக்காரால் உள்ள திருக்கோயிலை மாற்ற முடியாது அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. நாம் எண்ணினால் இன்றைக்கு நாம் உண்மை பேச முடியும். அவ்வளோதான். நாம் உண்மை பேசினால் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும். உண்மை பேச நம்முடைய உள்ளம் தூய்மை அடையும். உள்ளம் தூய்மை பெற்றால் அது இறைவன் தங்கும் ஆலயமாக மாறும். உணவுடம்பு ஆலயமாக, உள்ளம் திருக்கோயிலாக மாறும். அது திருமூலருடைய சரித்திரத்தை இன்றைக்கி ரொம்ப பெரிய சரித்திரம், இன்னும் கூட நிறைய சொல்லணும். நானே முடிஞ்சால் இறைவனிடம் கேட்டு அந்த 3000 மந்திரங்களுக்கும் அதை பற்றி வகுப்புகள் எடுத்து விளக்கம் சொல்ல முடியுமான்னு எனக்கே தெரியல. ரொம்ப ரொம்ப ஆழமான தகுதியுடைய ஒரு விஷயம். அதை போய் தட்டுப்புட்டுன்னு எதையாவது பண்ண முடியாது. அதனால் அதை நான் கேட்க முடிந்தால் அதை கூட உங்களுக்கு நான் சொல்லித்தர முயற்சிக்கிறேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். 63 நாயன்மார்கள் சிலைகளை கும்பிடும் பொழுது திருமூலரை பார்த்தவுடன் உங்களுக்கு கையெடுத்து கும்பிட வேண்டியது. ஆஹா, இவ்வளோ பெரிய மகான்,
இந்த அளவுக்கு வாழ்ந்து நாயன்மாராக ஆயிருக்கிறார். திருமூலரே, உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். உங்களுடைய மந்திரத்தை, திருமந்திரத்தை நாங்கள் மந்திரமாக மதிக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அதுக்கு ஆசீர்வாதம் செய்யுங்கள், நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள். இதுதான் இன்றைய திருமூல நாயனாருடைய சரித்திரம். வழக்கம் போல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த ராமநாம பஜன் செய்யலாம். அதுக்கு முன்னால் அந்த மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வந்தாங்களா, என்ன கேளுங்க, வாங்கிட்டு வந்திருக்காங்களா?